மத்தியஸ்தர் என்கிறதான அந்த தலைப்பில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். 2 பார்ட்டி ஒன்றாக வர வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் ஆணையிட்டு கொள்ள வேண்டும். என்ன ஆணையிடுவார்கள்? நல்ல காரியங்களை ஆணையிடுவார்கள். ஒருவருடைய சுகம் அடுத்தவர்களுடைய பொறுப்பு, அப்படி ஒருவருடைய நன்மை அடுத்தவர்களுடைய பொறுப்பு என்று ஆணையிட்டுக் கொள்வார்கள். பிறகு அதை உறுதிப்படுத்தும்படிக்கு பலி செலுத்துவார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த பலியை, அந்த ஆணையை சீல் பண்ணுவார்கள். இரத்தத்தினால் சீல் பண்ணணும். தேவன் அதற்கு சாட்சி, முறிக்க முடியாது. அன்னையிலிருந்து அவர்கள் நண்பர்களாய் மாறிவிடுகிறார்கள், உடன்படிக்கையின் நண்பர்கள். அதற்கு பிறகு உடன்படிக்கையின் விருந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசித்து கொண்டிருந்தோம். அப்புறம் ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்ட காரியங்களில் உண்மையாக இருப்பார்கள். அந்த ஆணையிட்டு கொண்ட காரியங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். நண்பர்களாக இருக்கிறபடினாலே அனுபவிப்பார்கள். ஆக உடன்படிக்கையின் விருந்து வரைக்கும் நாம் வந்தோம். விருந்து என்று சொன்னால் கம்யூனியன். அல்லேலூயா. என்னுடைய இரத்தம், என்னுடைய சரீரம் என்று ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்கு விருந்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை காட்டிலும் ஒரு மேலான அன்பு என்ன உண்டு? பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களில் மிக பிரதான ஆசீர்வாதம் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுதல். ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் நாம் பார்த்தோம், பாவத்தின் வஞ்சனை எவ்வளவு கொடியது. பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? தேவனையும் மனுஷனையும் பிரித்து போடும். நடுச்சுவர், தடுப்பாக நிற்கும். ஆண்டவருடைய முகத்தை மறைக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை மறைக்கும். நம்முடைய அவருடைய செவிகளில் போய் எட்டாதபடிக்கு மறைக்கும். அவருடைய கரமோ குறுகி போகவில்லை, நம்மை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. ஆனால் நாம் ஏன் காரியங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால், நமக்கும் ஆண்டவருக்கும் எதிரிடையாக நிற்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த பொல்லாத பாவங்களை குறித்ததான அறிவு நமக்கு இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் பாவம்னா என்னன்னே தெரியாமல் பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருந்த நாட்களில் தேவன் அந்த பாவத்தை குறித்ததான அறிவை நமக்கு தந்தபடினால், ஒரு இரட்சகர் உனக்கு வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு காட்டினபடினால், நம்முடைய முகங்களை இரட்சகரை நோக்கி பார்க்கும்படிக்கு நம்முடைய முகங்களை திருப்பின நல்ல தெய்வம். என்னோடு இருக்கீங்களா? ஃபாலோ மீ ப்ளீஸ். நம்முடைய முகங்களை இரட்சகரை நோக்கி பார்க்க திருப்பின நல்ல தெய்வம். அல்லேலூயா. கிருபை என்றே நான் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் இரட்சகருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆவியானவர் நம் உள்ளத்தில் உணர்த்தினது, அதோ பார் உன் இரட்சகர், அவர் உனக்கு அவசியம், இல்லாவிட்டால் அல்லேலூயா நீ கெட்டு போவாய் என்று ஆண்டவர் நம்மை அவரை நோக்கி பார்க்க, சிலுவை நோக்கி பார்க்க உதவி செய்த தெய்வம். யோவான் 3:16 நமக்கு பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வசனம், மனப்பாடமாக இருக்கக்கூடிய வசனம் என்னன்னு கேட்டால், நம்ம பார்க்காம சொல்லிடலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், அந்த வார்த்தை பாருங்கள், அவன் என்ன பண்ணுவான்? கெட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். வாங்கியிருக்கோம், பழமெல்லாம் வாங்கியிருக்கோம், கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வெளியில் வச்சா கெட்டு போகும். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? மீன் வாங்கி வச்சுருக்கிறோம், ஒன்று சமைச்சு இன்றைக்கே சாப்பிட்றணும், இல்லைன்னா கெட்டு போகும். எங்கே வைக்கணும்? ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மட்டனும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன் வைக்கணும்? ஒரு 4 நாள் வெளியிலே வச்சு பாருங்கள், ஐயோ கெட்டு போயிடும். அதுபோல் மீனும் மட்டனும் இது கெட்டு போகிறது போல் மனுஷன் கெட்டு போயிடுவானா? மனுஷனை கொண்ட ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமா? மனுஷங்களை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமா? செத்தே போயிடுவான். அந்த மனுஷன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்படணும். கரிமீன் எப்படி கெட்டு போகுதோ அதுபோல் மனுஷனும் கெட்டு போயிடுவான். அந்த மனுஷனுடைய ஆத்துமா கெட்டு போகும். தேவன் யூஸ் பண்ணுற கரெக்டான வார்த்தையை பார்த்தீங்களா? கர்த்தர் யூஸ் பண்ணுறது, அந்த மனுஷன் கெடக்கூடாது, நித்திய நரகத்திலே போய் அழியக்கூடாது என்பதற்காக
தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. இந்த அன்பை காட்டிலும் ஒரு மேலான அன்பு உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 90 வருஷம் 80 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தாலும் கூட வாழ்ந்து கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. தன் ஆயுசு நாட்கள் பூரணமாகணும். ஆயுசு நாட்கள் பூரணமான பிறகு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஹல்லேலூயா ராஜ்யத்தில் போய் சேரணும். மனுஷனுக்கு தேவன் அதைத்தான் வைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்தில் சேர்றதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார ஒழிய நாம் கெட்டு போவது அவருக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. கெட்டு போவது பிரியமானது அல்ல. இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்கள் கெடாமல் ஹல்லேலூயா தேவன் ரட்சித்தார் என்று சொன்னால் இதை பார்க்குற ஒரு மேடையிலேருந்து பார்க்குற ஊழியக்காரனாகிய எனக்கே இவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா, முழு உலகத்திலையும் கெட்டு போகிற பாதையிலேருந்து கெட்டு போனதை தேடவும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஹல்லேலூயா வந்த தெய்வம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆராதித்து பரலோகத்துக்கு வர்றதை பார்க்குற தேவனுடைய இருதயம் எவ்வளவு குளிரும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். அப்போ அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு பிரதான ஆசீர்வாதம் என்ன? இல்லை, அதான் ரட்சிப்பு தான். அந்த பிரதான ஆசீர்வாதம் எதனால் வருது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டே ஆகணும். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படுகிறது எப்படி? மாட மாளிகைகளும் தங்க நகைகளும் அதுவும் இதுவும் உலகத்தில் ஆடம்பரங்களும் பணம் வசதி நல்லா பொங்கி பொங்கி நமக்கு இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படலைன்னா அவன் கெட்டவன் அர்த்தம், கெட்டு போனான்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நல்ல மாளிகையில் வாழ்ந்துக்கிட்டு கெட்டு போகிறவர்கள் உண்டு. பயங்கரமான 3 அடி 5 அடி மெத்தையில் படுத்து தூங்கி தூக்கம் வராமல் உருண்டுக்கிட்டு இருக்கிறவங்க 5 அடி மெத்தையாக இருந்தாலும் கெட்டு போனவர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமே இல்லை, பாய் தான் கிடக்குது, அதுவும் கிழிஞ்ச பாயாக இருக்குது, ஸ்தோத்திரம் பண்ணி படுத்து கொண்டு இருக்கிறான், அவன் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவன் பாக்கியசாலியாக இருக்கிறான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆக முக்கியமானது தேவன் கொடுத்ததான அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினால் நாம் தூரமாக இருந்த நாம் இப்பொழுது சமீபமானோம் என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கர்த்தர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டாடத்தான் வாரத்துக்கு ஒரு முறை குடும்பங்களாக நாம் வந்து தேவனை பாடி புகழ்ந்து நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்கள். அந்த பாவத்தின் வஞ்சனை நான் என்னன்னு பார்த்தோம். திருப்பி அந்த டேப்புகளை போட்டு பாருங்கள், அந்த செய்திகளை பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸி தான். நீங்கள் எல்லாருமே பிஸியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ராத்திரி வேளையிலையாவது ஒரு முறை கொஞ்சம் போட்டு பார்த்துட்டா நல்ல தேவனை துதிக்கலாம். கர்த்தருக்குள் அந்த நம்முடைய அன்பு பெருகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கற்பனை உலகத்தில் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவரை ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டிருக்கும்படியான உண்மையான வாழ்க்கையில் வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதல் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் என்னென்ன வசனங்கள் என்பதை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் வசனங்களை பார்த்தோம். இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் நன்றாக விளங்கினது என்னன்னு கேட்டால், அவர் இருதயத்தில் அடித்தனத்திலேருந்து வச்சிருக்கிற ஒரு பிரதான ஆசையே மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கணுன்றது தான். அதுதான் அவர் ஃபண்டமெண்டலி வாட் ஹி ஹேட் இன் ஹிஸ் ஹார்ட் இஸ் டு ஃபர்கிவ் தி சின்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. 1000 ஜெனரேஷன்ஸ்க்கு நான் இரக்கம் பாராட்டுவேன்னு சொன்ன தெய்வம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல இருதயமே வெடிக்கிற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். படார்னு வாயை திறந்தாலே கக்குற மாதிரி. ஸ்தோத்திரம். என்னத்தை தான் வார்த்தையை கக்குறாருன்னா ஆசீர்வாதமும் பாவ மன்னிப்புடைய உச்சகட்டத்தை தான் கர்த்தர் கக்குறார். ஹல்லேலூயா. சாபத்தையும் அதுவும் இதையும் முதல்ல கக்காதபடிக்கு என்னுடைய கற்பனைகளின்படி கை கொண்டு அவைகளின்படி நடக்கிற மனுஷன் அவன் ரொம்ப பாக்கியவான். அவனுக்கு நான் உடன்படிக்கையை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். 1000 தலைமுறை மட்டும் அவனுக்கு இரக்கம் செய்ய, அந்த இரக்கத்தை காக்கவும் வல்லமை உள்ள தெய்வம்னு சொன்னார். இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுக்குலத்துக்காக பேசணும்னு அவருடைய இருதயத்தில் அவர் வச்சிருக்கிறதான எண்ணங்கள் எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உயர்ந்த எண்ணங்கள். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ள என்ன வச்சிருக்கிறோமோ அதுதான் வாயிலேருந்து வெளியில் வரும். உள்ள கசப்பு வச்சுருந்தா கசப்பான வார்த்தை வரும். உள்ள
சந்தோஷம் இருந்தால், அன்பு இருந்தால், அன்பின் வார்த்தைகள் தான் வெளியில் வருது. ஹல்லேலூயா. அப்போ அவர் வாயை திறந்து படார்னு கக்குன ஒரு வார்த்தை, 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன், என் கற்பனைப்படி நடந்து கொள், என் உடன்படிக்கையை காக்கிறவர்களுக்கு நான் அதை செய்வேன். நான் உள்ளத்தில் அவர் பேசணும்னு துடிச்சிக்கிட்டு எப்படா பேசுவோன்னு காத்திருந்து 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 வாயை திறந்து படார்னு வெளியில் வந்த வார்த்தையாக இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. அந்த பாவத்தை மன்னிக்கிறவர் என்று பார்த்தோம். போன வாரத்தில் இந்த பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொன்னார். நினைக்காமல். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நினைக்க மாட்டேன். அதுக்கான ஒரு காரியத்தை இயேசு சொன்னதான ஒரு நல்ல ஓமையை கொண்டு நான் உங்கள் மத்தியில் பேச ரொம்ப ஷார்ட்டாக இன்றைக்கி பேசி முடிக்கணும். ஆனால் இந்த முடிவில் தேவனுடைய அன்பு நம்மை உருக்கி போடும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் காலையில். தெய்வமே ஸ்தோத்திரம், எல்லா அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கலாம், உடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறவர்களாக மாறணும் ஆண்டவரே, அதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, போதும். பிரைஸ் தி லார்ட். அதன் விளைவு தான் மற்ற ஹீலிங்கு, அற்புதங்கள், சுகம், அது இது எல்லாமே. அவருடைய பிரசன்னம் வந்துட்டா அவருடைய ரிசல்ட்டு மகிமையாக இருக்கும். இன்றைக்கி ரிசல்ட்டை தேடுறதுனால பார்க்க முடியாமல் போகுது. தேட வேண்டியது எதுன்னு கேட்டால் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய அன்பு. அல்லேலூயா. எல்லாம் மாறி போகும், ஆனால் அவருடைய பிரசன்னமும் அவருடைய அன்பு மாத்திரம் மாறாது. திருச்சபை எதை நாடணும்? தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய அன்பை நாடணும். Seek the love of God. Seek the fellowship with God. Seek the presence of God above all. Then everything, His power, His revelations, His miracles, His healing, everything is a byproduct of His being, of His presence. அவருடைய பிரசன்னத்தில் அவர் வந்து நிரப்பிட்டார்னா அவருடைய வல்லமையும் கூட தான் வரும். அவரையும் அவருடைய வல்லமையும் நம்ம பிரிக்கவே முடியாது. எந்த வல்லமையை பார்த்து கூட நம்ம சோர்ந்து போகலாம், பின்வாங்கி போகலாம். அற்புதங்களை பெற்ற பிறகு கூட நாம் நன்றி இல்லாதவர்களாய் போய்விடலாம், மறந்து போகலாம். தேவனுடைய அன்பு நம்மை நிரப்புமானால் நம்மால் அதை மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள் நாம் வருவோமானால் அதை விட்டு உலகத்தின் காரியங்களை நேசிக்க நம்மால் முடியாததாய் போய்விடும். அவருடைய அன்பு நம்மை அப்படி கவர்ந்து விடும் பிரியமானவர்களே. அதனால தான் கர்த்தருடைய என்னதான் உபத்திரவமோ, வியாகுலமோ, பட்டினியோ, பஞ்சமோ, அதுவோ, நிர்வாணமோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோ, தேவ தூதர்களோ, அதுவோ இதுவோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கலாகாதுன்னு, இதுவோ அதுவோ கிறிஸ்துவின் அற்புதங்களை விட்டு என்னை பிரிக்கலாகாதுன்னு சொல்லலை. கிறிஸ்துவின் அற்புதங்களை விட்டு பிரிக்கலாகாதுன்னு சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கலாகாதுனால. ஸோ வாட் பால் kept as a most primary thing in his life, that is his love. ஜான் சொல்லும்போது, பவுல் அப்போஸ்தலனாகிய ஜான் சொல்லும்போது, யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனுக்குள் இல்லை அப்படின்னு வார்த்தை போட்டிருக்குது. பிதாவின் அன்பு. What is more important for you and for me? Hallelujah. Today's Christianity is more fascinated on seeing something happening on the outside world. But do you know, when miracles begin to happen on the outside world, how much the man who stands as a bridge between God and man has spent hours of his life in the inner chamber, immersed in the love and the presence of God. What is happening on the inside will be reflected on the outside. உள்ளே என்ன நடக்குதோ அதுதான் வெளியில் வரும். வெளியில் ஒன்றும் வரலைன்னா உள்ளே ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை 4 சுவர்கள் நடுவிலே அவன் இருந்து காத்து கொண்டு அதிலிருந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த அன்பிலே மூழ்கி தேவனோடு அவன் வரும்போது, தேவனும் கூட வரும்போது, அப்படி அவர் வந்தால் உள்ளே என்ன நடந்ததோ வெளியில் அது நடக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. That God is faithful. உடைய ஜெப வாழ்க்கையை கூட்டுங்கள். தேவனிடத்திலே மெக்கானிக்கலாக ஜெபிக்காதிருங்கள். நீங்கள் ஜெபித்தால் தேவன் கேட்கிறார் என்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேணும், அந்த உறுதி வேணும். ஐ ஸ்பீக் டு மை ஃபாதர்.
கற்பனை உலகத்தில் அல்ல. ஐ நோ. இயேசு சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பிதாவே, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிவேன். கற்பனை பண்ணலை பிதாவை. He knows it is confidence. When I pray, my Father will answer. Get into a closer relationship with God. Hallelujah. Hallelujah. And now spend time. If you are empowered inside, you will prove God on the outside. Hallelujah. Amen. Majority of the Christians, majority of the people, உள்ளே இருக்க அவங்களுக்கு மனதில்லை. வெளித்தோற்றத்தின்படி எல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறாங்க. Nothing is happening. சோர்ந்து போகாதிருங்கள். How much you sow, that much you will reap. Hallelujah. There is no harvest without rain. There is no, this is a very beautiful statement. There is no harvest without rain. மழை இல்லாமல் அறுவடை இல்லை. மழை இல்லாமல், மழை பெய்யாமல் அறுவடை இல்லை. ஒரு அறுவடைக்கு பயிர் வளரணுமானால் மழை வந்தே ஆகணும். மழை வராமல் அறுவடை சாத்தியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ அன்பின் மழை, தெய்வ பிரசன்னத்தின் மழை உள்ள 4 சுவர்கள் மத்தியில் அந்த மழை பெய்யும் பொழுது காத்திருப்போமானால், அல்லேலூயா, எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். There will be rain on the inside, there will be a harvest on the outside. இங்கே மழை உள்ள, வெளியிலேயோ அறுவடை. வெளியில் அறுவடை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ள மழை பெஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. இந்த கூற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள, சீரியஸாக எடுத்துக்கொண்டு கர்த்தர் சமூகத்தில் செல்லுங்கள், பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் அற்பமானவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். You will never be a spectator in your life. Praise the Lord. We shall not be spectators in our life. நான் அதை சொல்லுகிறேன், நானும் பிரயாசப்படுகிறேன். வேடிக்கை பார்க்கிறவர்களாக மாத்திரம் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவரை பிரதிபலிக்கிற என் கூட்டமாக இருக்கும்படிக்கு நான் நம்புகிறேன். It is not because of your prayer, it is not because of your command, it is not because of your power, it is not because of your beauty or whatever it is, but when you pray, he acts on your behalf. That is the secret. Hallelujah. எவ்வளோ கத்துறோமோ, எவ்வளோ அடிக்கிறோமோ, எவ்வளோ புல்பிட்டு அடிக்கிறோம், எவ்வளோ, அது ஒருபோதும் பயன்படாது. சின்ன ஜெபம் பண்ணும்போது தேவன் அற்புதத்தை செய்ய அவர் ரொம்ப ஆசைப்பட்டவர் இறங்குவாரானால் அதுதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. சில நேரங்கள் சின்ன ப்ரேயர் டப்புன்னு லைட்டாக அப்படி தொட்டு போயிட்டே பயங்கரமான அற்புதம் நடந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஒன்றும் பெருசாக ப்ரே பண்ணலையேன்னு. when God works on your behalf, it proves that it is not in your hands, it is not your power, but it is solely 100% it is God. Hallelujah. Let God be 100%. Let God increase and may we decrease in Jesus name. Hallelujah. 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 இந்த பாவங்களை மன்னித்ததனுடைய உச்சகட்டம் என்னங்கிறது இந்த காலவேளையில் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு சொன்னதான ஒரு அருமையான ஒரே இந்த வசனம், அந்த உவமையை ஸ்தோத்திரம் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போமா? எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 24. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 25. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். 23க்கு போகலாம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இயேசு வாயை திறந்து சொன்னதான ஒரு அருமையான உவமை. அநேக நேரங்கள் உவமைகளால் அவர்களோடு பேசுவேன் என்கிறதான தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜனத்தோடு உவமைகளாக பேசினார். எல்லா தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறதில்லை நாம் பார்க்கலாம். அப்போ சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர்கள்?
இப்போ ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்கள், ரகசியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அது எதனால் அருளப்படவில்லை? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு ஒரு காரணம். ஏசாயா ஏற்கனவே அவர்களை குறித்து ஒரு காரணம் சொல்லியிருந்தான். எப்படின்னா, அவர்கள் கண்கள் இருந்தும் என்ன செய்யலை, காணலை, செவிகள் இருந்தும் கேட்கலை. அல்லேலூயா. இருதயத்தினால் உணர்த்தப்படவும் குற்றப்படவும் இல்லை, மந்தமான இருதயத்தினால் அவங்க கேட்டாங்க. ஆனால் மந்தமான ஒரு காது, மந்தமான ஒரு இருதயத்தோடு என்ன செஞ்சாங்களாம், அது காதார அவர்கள். அப்போ அதனால் அவர்களை ஆரோக்கியம் ஆக்க முடியல. அவர்கள் அப்படி கேட்டதுனால, அவர்கள் அப்படி உணராமல் இருந்ததுனால நான் அவர்களை ஆரோக்கியம் பண்ண முடியும், குணமாக்க முடியல. அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை என்ன செஞ்சிட்டாங்க, மந்தமாக காதில் கேட்டதுனால கண்ணை மூடிட்டான். மந்தமாக இருக்குது, கண்ணை மூடிட்டான். அடப்பா, இந்த அறுவையை நம்ம கேட்குறதுக்கு பார்க்குறது கூட கூடாதுடான்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டான். இந்த ஜனத்துக்கு என்ன செய்யறது? நீங்களே நிதானித்து பாருங்க. இருதயம் இருக்கு, உணரல. காது இருக்குது, கேட்குறாங்க, மந்தமான புத்தி, மந்த காது, கண்ணை மூடிட்டான். இவனுக்கு என்ன போய் சொல்ல, என்ன சொல்லி அவனுக்கு இது செவிடங்காதில் சங்கூதன மாதிரின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி. அதுபோல தான் இங்கே இருக்குது. அப்படி இருந்தும் கூட கொஞ்சமாவது ஒரு கிருபை கிடைக்கட்டுண்டான்னு சொல்லி ஒரு சில காரியங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஒரு ஓமையாவது சொல்லி என்ன செய்யலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலான்ட்டு இயேசு பிரயாசப்பட்ட, நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை ரட்சிக்க ஆசைப்பட்டு பிரயாசப்படுகிற ஒரு நம்மேல் பரிதபிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம். அவருடைய எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கங்கிறேன். யோசிக்காதீங்க, ருசிங்க. எப்படியாவது பிழைக்க மாட்டானா? போன வாரம் பிழைத்திருன்னு சொல்லி அப்பாப்பா என்ன ஒரு அலங்கரித்து போட்டார். ஒரு மனுஷன் கிருபை பெற்றுட்டான்னா அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு அளவே கிடையாது. கொட்டுன்னு கொட்டி அலங்கரித்து விட்டுறாரு. அவருக்கு தேவனுக்கு துதிகள் உண்டாயிருக்கட்டும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒரு பாவி கொஞ்சம் மனம் திரும்பிட்டா போதும். தெய்வமே, நான் பாவின்னு ஒத்துக்கிட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, போதும். பிரைஸ் தி லார்ட். அவர் தயங்க மாட்டாரே, தயங்காத தெய்வம். என்னை இப்படி அலங்கரிங்க அப்படி அலங்கரிங்கன்னு நமக்கு சொல்லக்கூட தெரியாத நிலைமையில் நாம் இருக்கும்போது அவருடைய உயர்ந்த எண்ணங்களோடு நம்மை அலங்கரிக்கிற தெய்வம். அவருடைய மாஸ்டர் பிளான், அவருடைய டிசைன், தான் தன்னுடைய சாயல் சிருஷ்டித்ததான ஒரு மனுஷனை அலங்கரிக்க துடிக்கிற தெய்வம். ருசிக்கிற ஆட்கள் இங்கே உண்டா? தன் சாயலில் படைத்ததான மனுஷனாகிய நம்மை அவருடைய மாஸ்டர் பிளான், அவருடைய இஷ்டத்தின்படி நம்மை அலங்கரித்து கொட்டி தீர்த்து மகிழ்கிற அதை பார்க்க மகிழ்கிற தெய்வம், அதை ஆசைப்படுகிற தெய்வம். உங்களை என்னையும் நினச்சி பார்த்தீங்களா? அடடா, அவர் எவ்வளோ நம்மேல் நினைவாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்மேல் தேவன் வச்சிருக்கிறதான நினைவுகள் பெரியவைகள். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு கர்த்தர் சொன்னார். வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு என் நினைவுகள் உயரமாக இருக்கிறது, என்னுடைய வழிகளும் உயர்ந்தவைகள் என்று 55 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் அப்போ ஆண்டவர் வாயை திறந்து பேசும்போது சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண. இப்போலேருந்து நான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் உங்களை கொண்டு போவேன், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்படியே கூர்மையாக கவனித்து பாருங்கள். தேவன் வாயை திறந்து பேசுகிற ஒரு வார்த்தை பரலோக. எப்படி எனில் பரலோக ராஜ்யம். ஏன் அந்த வார்த்தையை சொல்லி அவர் சொல்லுகிறார்? அதை தவிர்த்துட்டு, அதாவது அதை விட்டுட்டு அந்த வார்த்தையை சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி எனில் ஒரு ராஜா தன் தேசத்தில் கணக்கு பார்க்க ஆசைப்பட்டான். ஒரு ஊரில் ஒரு ராஜா. நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜானா. பிள்ளைகளுக்கு வேணால் அப்படி சொல்லி அப்படியே ஒரு கதை சொல்லலாம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டும்
ஒரு ஊரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஊர் பரலோகம்தான். அல்லேலூயா. பல ஊர்கள் இல்லை. ஆமென். பல ஊர்கள் இல்லை. தேவன் சொல்லுகிறது பல ஊர்கள் கிடையாது, பல கடவுள்கள் அல்ல, பல வழிகள் அல்ல. ஒரே தேவன், ஒரே வழி, ஒரே ராஜ்யம், ஒரே நகரம், ஒரே ஹல்லேலூயா, எல்லாம் ஒன்று. தேவன் ஒருவரே. ஆமென். அவர் ஒருவராகவே இருந்துட்டு போகலாம். ஆனால் ஒருவராக இருந்தாலும் கூட ஒரு மத்தியஸ்தனை தேவன் அனுப்பினதினால் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் இருக்கிற மத்தியஸ்தன் ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Between God and men there is a man. Hallelujah. His name is the mediator. His name is Jesus Christ. அப்போ பரலோக ராஜ்யம் என்று சொல்ல வாயை திறந்து எது தேவன் பேசினாலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். That is the top priority. There is no talk other than the talk of heaven. உங்களுக்கு எப்படி இதை இன்னும் கொஞ்சம் பாணியில் கொண்டு போகலாமோ தெரியல. நீங்கள் இந்த ஆங்கிளில் பாருங்கள். எதை குறித்தாவது வாயை திறந்தால் எதை குறித்து தான் பேச முடியும்? பரலோகத்தை குறித்து தான் தேவன் பேசுவார். அது உலகத்துலேயும் நரகத்தையும் அது இது எல்லா ஊரும் இருக்குது, நம்ம பரலோகம்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் எப்படி அந்த உழப்புற பிஸ்னஸே கிடையாது. there is only one talk. பேசுனா எதை குறித்து தான் பேச முடியும்? அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சின வார்த்தைகளும் அதுக்கு மிஞ்சி பேசுனா வேஸ்ட்டு, அதுக்கு மீறி பேசுனா வேஸ்ட்டு. பட்டுன்னு வாயை திறந்தார் பரலோக ராஜ்யம்னார். வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லையே. அப்போ அவருடைய மனதெல்லாம் என்ன இருக்குது? எது மேலே இருக்குது? பரலோக ராஜ்யம் மேலே இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணுன்ட்டு நம்ம துடிக்கிறதுனால நமக்கு அவர் அறிமுகப்படுத்துறதெல்லாம் வேறு எதையும் அறிமுகப்படுத்தாமல் ஒன்று தான் பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா அதைத்தான் திருப்பி என்ன பண்ணுவீங்க? சரி, ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறது அது முக்கியமான. பிள்ளைகள் வேறு எங்கேயும் போய் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வீங்க? அதை மாத்திரம்தான் பேசுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியம் ஒன்று தான் என்ன செய்வீங்க? திருப்பி சொல்லுவீங்க. அதுபோல் தேவன் திரும்ப அவர் வாயை திறந்து பேசினாலே பரலோக ராஜ்யம் தான். அதுபோல தான் சில விசுவாசிகள் வாயை திறந்து பேசினாலே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பேசுவாங்க. ஆனால் அதில் பழக்கப்படாதவர்கள் பல காரியங்களையும் பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பல காரியங்களையும் பேசி என்ன கிடைக்குதுன்னா பாவம் தான் வருது. சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போவதில்லை. பல காரியங்களை பேசி சொற்கள் வந்துச்சுன்னா பாவம் அதோட சேர்ந்து தான் வருது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை பற்றி பேசினா பாவம் ஒரு நாளும் வரவே வராது. அது என்ன? அதுதான் விடுகதை. பரலோகத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய அன்பை குறித்து, கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து, கர்த்தருடைய வல்லமையை குறித்து நீங்கள் பேசி பாருங்கள். எங்கேயாவது பாவம் வருமா? வராது. சாத்தான் அதை தான் பேச விட மாட்டான். அதை தவிர்த்து வேறு எதையாவது பேசு. அதான் இயேசு வாயை திறந்தார். அடுத்து நான் கண்டுபிடிச்ச ஒரு சத்தியம் என்ன? அல்லேலூயா. இதில் ஆழங்கள் உண்டு. ஆக்சுவலாக நம்ம அப்படியே படிச்சுட்டு போனோம்னா ஒரு பைபிள் படிக்கிறதுக்காகவே நம்ம என்ன செஞ்சுருவோம்? படிச்சுட்டு அப்படா முடிஞ்சு போச்சுடா ஒரு படித்தோம், கர்த்தர் ஏதோ சொன்னார், நமக்கு பாதி விளங்குது பாதி விளங்கலை, அவரை முகமாக பார்க்கும்போது எல்லாமே விளங்கிடும். ஆளை விடு. இருக்கீங்களா இங்கே? ப்ளீஸ் ஃபாலோ மீ. இப்படி நினச்ச ஆசாமிகள்லாம் எத்தனையோ பேர். நானும் அதில் ஒன்று. அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது எல்லாம் விளங்கிடும். இந்த மண்டைக்கு ஒன்றும் விளங்காது, விட்டுரு. இந்த மண்டைக்கு விளங்காதுங்கிறதுக்காகவா, ஒரு விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புக்கு எழுதி வச்சுருக்கிறாரு. அதை நினச்சி நம்ம எஸ்கேப் ஆகிடக்கூடாது. அப்போ கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விளங்காது தான், ஆனால் எனக்கு விளக்க வைக்கிறது உம்மால் லேசான காரியம்தான். உங்கள் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினா எந்த ஒரு சுண்ணாம்பாக இருந்தாலும் கூட பயங்கரமாக வெளிப்படுமே. ஐயாப்பா கர்த்தாவே, அவன் வாயிலேருந்து பிறக்குது பார்த்திங்கன்னா பயங்கர ஞானமாக இருக்கும். கோயம்புத்தூரில் நான் இருக்கும்போது அல்லேலூயா ஒரு ஐயா ரட்சிக்கப்பட்டார். நானும் என்னோட சகோதரன் அதை கேள்விப்பட்டு ஒரு 5 கிலோமீட்டர் காரூண்யாலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஆலந்துறைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் அந்த ஐயாவை பார்க்க போகணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்னென்னா இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் கொத்தி அதெல்லாம் செய்கிறவர். கற்களை கொண்டு வந்து அதெல்லாம் செய்கிறவர், செஞ்சு விற்பார். அப்படி நல்லா விளைச்சிட்ருக்கார். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார். ஆண்டவருக்குள்ளே வந்துட்ட பிறகு ஒரு சின்ன குடிசை தான் அவருக்கு வாழ்ந்து, ஒரு சின்ன குடிசை.
அந்த குடிசையில் போய் அவரை பார்க்கணுன்னா கீழே குனிஞ்சு போய் தான் உட்காரணும், தரையில் உட்காரணும். வாங்க சோத்ராம் சோத்ராம்னாரு. எனக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன வேலை செய்கிறீங்க ஏது எல்லாம் விசாரிச்சுட்டு இப்படி இருக்கேன் ஐயா, எப்படி கர்த்தருக்குள்ளே வந்தீங்கன்னா சொல்கிறாரு, 1ஆம் கிளாஸுக்கு கூட போகலை, மனுஷன் வாயை திறந்தான் நல்லா வேஸ்ட்டுன்னு ஆகிப்போச்சு, அவ்வளவு ஞானம் பேசுகிறார். நான் இந்த வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்டவங்கள நான் பார்த்ததில்லை. குட்டையாக கருப்பாக மொட்டையாக இருக்கிறாரு, ஆனால் கொத்திக்கிட்டே இருக்கிறாரு, பேசுகிறான் வார்த்தை பயங்கர ஞானம் வருது. எனக்கா தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த பைபிளை இவ்வளோ நேரம் படித்து போட்டு கடைசியில் ஒன்று உருப்படாமல் உட்காந்துருக்கேனே, ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு வரலையே. படிக்கவே இல்லை, 1ஆம் கிளாஸு கூட போகாத மனுஷன் சில கண்ட்ரிஸ் சுற்றிட்டு வந்துட்டாராம், சில நாடுகளுக்கு சுற்றிட்டு. எனக்கு அது இன்னும் குழம்பிட்டேன். ஏன்னா நாடுகளுக்கு சுற்றிட்டு வந்துட்டேங்கிறாரு. அந்த நாட்டுக்கு போனேன் இந்த நாட்டுக்கு போனேன், நீ எப்படியா போனேன் சொல்லியா, ஏன் பின்னால் நானாவது வர்றேன். வாயை திறந்தா அவ்வளவு ஞானம் வேதத்திலேருந்து. நான் யோசித்து பார்த்தேன், இந்த படிப்பறிவில்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இவ்வளவு வேதத்தின் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். கடைசியில் ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தார், ரட்சிக்கப்பட்டு சிபிஎம் போக ஆரம்பித்தார். இன்றைக்கும் சிபிஎம் பிலீவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மனுஷனால் இதெல்லாம் முடியுமா? தேவனால் தான் முடியும். அப்போ அவர் நான் மரமண்டேன்னு எனக்கு ஒன்றும் விளங்காதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தானே எப்படி? இன்றைக்கி அநேகர் நம்ம சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் அப்படி தான். மரமண்டையாக இருந்தால் என்ன மரமண்டையாக இருந்தாலும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஏன் பிரகாசமாக இல்லை அப்படின்னா, நமக்கு டிசிப்ளின் இல்லை, நமக்கு ஒழுக்கம் இல்லை, அவரை தேடுகிற ஒரு ஒழுக்கம் நம்மள்கிட்ட இல்லை. we are not disciplined to seek him. we have dedicated ourselves for a mediocre life. ஒரு நல்ல ஒரு நார்மலாக அப்படி என் கதை உண்டு என் உண்டு அப்படி நான் போயிடுவேன், ரொம்ப நான் ஆழத்தில் இறங்க மாட்டேன்னு உங்கள் இருதயம் சொல்கிறதுனால தான் எதையும் பார்க்க முடியல. யூ ஆர் நாட் டிசிப்ளின்ட், we are not disciplined. அந்த ஒழுக்கம் மாத்திரம் நமக்கு இருந்ததுன்னா, விடாப்புடைய பெர்சிவியரன்ஸ் அண்ட் டிசிப்ளின், விடாப்புடியாக தேவனை தேடுகிற அந்த இருதயமும் அந்த ஒரு ஒழுக்கமும் கரெக்டாக இருக்குமானால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர், எந்த பட்சபாதம் இல்லாமல் நாம் தொழுது கொள்ளுகிற நம்முடைய பிதாவானவர். அல்லேலூயா. பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்போ பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ரொம்ப பேசுகிறார் அப்படின்னா, எனக்கு இன்னொரு காரியம் வெளிப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிரைஸ் லார்ட். எனக்கு இது புதுசு தான், நானும் ஒன்றும் 30 வருஷமாக இதை அறிஞ்சதில்லை. ஜஸ்ட் நேற்று நைட்டு தான் இது தியானம் பண்ணும்போது கிளக்டிக்னு எனக்கு வெளிப்பட்டது. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். when he talks about something, the heavenly kingdom, he reveals the culture of it. Hallelujah. ஒரு கல்ச்சர், ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு தேசத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஒரு இடத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஒரு விதமான மக்கள் கூட்டத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். பிரைஸ் லார்ட். ஒரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, எல்லாம் உண்டு. ஒரு ராஜா, அந்த நாட்டுடைய ராஜா எப்படி இருப்பானோ, அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ, அவனுடைய ஆளுகைக்குள்ளாக அடங்கினதான மக்கள் பிரஜைகள் ஒரு கலாச்சாரத்தை அவன் உண்டாக்கி விட்டுருவான். அல்லேலூயா. ஒரு நன்மையான ஒரு மனுஷன் இருந்தால் அந்த நாட்டின் கலாச்சாரங்கள் நல்லதாக இருக்கும். ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் அங்கே ஆட்சி செய்தான்னா அந்த நாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் கொடூரமானதாக இருக்கும். தேசத்தில் சண்டாளர்கள் எழும்பும்போது துன்மார்கன் எங்கும் சுற்றி திரிவான்னு போட்டிருக்குது. சூப்பரான ஞானம். என்ன ஞானம்? ஞானி சொல்லுகிறான் பார்த்தீங்களா? தேசத்தில் சண்டாளர்கள் எழும்பும்போதுன்னா என்ன? ஆட்சிக்கு எழும்பும் பொழுது, ஸ்தோத்திரம், சேர் பிரதானமான நாற்காலியில் அவங்க போய் உட்காரும்போது, சண்டாளர்கள் உட்காரும்போது துன்மார்கள் எங்கும் சுற்றி திரிவானா. நீதிமான் அற்றுப்போகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. நீதிமான் என்ன செய்ய முடியும் என்று போட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் லேவியராகமத்தில் இப்போ வாசிக்க வேண்டாம் 26 அந்த ரேஞ்சில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க, உன்னுடைய வீதிகளில் பட்டயம் இனி உலாவுவதில்லைன்னு போட்டிருக்குது. வீதிகளில் பட்டயம் உலாவுகிறது. டெத் வாக்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் யுவர் சிட்டி. தட் இஸ் டேஞ்சரஸ் இன் த நைட் டைம். இரவு வேளைகளில் பட்டயம் வீதிகளில் உலாவுவதில்லை அப்படின்னு போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாக வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதான விதத்தை அங்கே போட்டிருப்பதை பார்க்கலாம். எப்படி?
உபாகமம் 28 ஒரு லைன் இப்போ வாசிக்கக்கூடாது, லைனாக 1 to 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எப்படி ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ, லேவி ராமத்திலையும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இரவில் பட்டயம் உன் வீதியில் உலாவுகிறது இல்லைன்னு போட்டிருக்கோம். அதர்வைஸ் டெத் வில் வாக் டியூரிங் த நைட் டைம், டியூரிங் தி டே டைம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே ஏன் ஜீவன் வரவில்லை? அவன் ஏன் சூசைட் பண்ணணும்னு ஆசைப்படுகிறான்? ஏன் அழிந்து போகணும்னு ஆசைப்படுகிறான்? கெட்டுப்போக பைக்கிற பிசாசுக்கு அடிமையானது நிமித்தம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படி ஆனார்னு போட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள் போட்டிருக்குதே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அவரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காரணம் என்ன? ஜீவகாலம் எல்லாம் பிசாசின் அடிமைத்தனம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும் பொருட்டு அப்படியானார் போட்டிருக்கு. அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்மை தேவன் நேசித்தார். ஹல்லேலூயா. விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை. விழுந்து போன தூதன் இன்னைக்கும் பிசாசு தான். பிசாசு தான். சாத்தான் தான். அவன் மனம் திரும்ப போறதில்லை, அவன் ரட்சிக்கப்பட போறதில்லை. அவனுடைய ரட்சிப்புக்காக தேவன் ஒரு நாளும் கை கொடுக்கவே போவதில்லை. ஆனால் பாவத்தில் மாட்டிக்கொண்டு வீழ்ந்து போய் மகிமையை அற்றதான நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருந்த மனுக்குலம் தன் சாயலிலே படைக்கப்பட்டதான மனுஷனுக்காக தேவன் கையை கொடுத்தாராம், கரத்தை நீட்டினாராம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியாக தேவன் நம்மை கண்டார் வேதத்தில் போட்டிருக்கு. வாட் எ காட் அண்ட் வாட் எ பைபிள். ஹல்லேலூயா. What a God we serve, and what a Bible we have. That is the voice of God, well documented, that we may do accordingly, read and do accordingly, and be blessed forever for eternity. Amen. Hallelujah. So, hi, praise the Lord. துன்மார்கன் ராஜாவாகும் போது அந்த நாடு துன்மார்க்கத்துக்கு நேராக நடத்தப்படும். கொடுங்கோல் ஆட்சி நிற்குமோ? கொடுங்கோலர்கள், கொடுங்கோலான சிங்காசனம் நிற்குமோ? கொடுங்கோல் சிங்காசனம் வரும் பொழுது அந்த தேசம் கொடுங்கோலாக மாறிவிடுகிறது. துன்மார்க்கர் சுற்றி திரிய ஆரம்பிப்பார்கள். மரணம் உலாவும், பட்டயம் உலாவும், மோசங்கள் உலாவும், வியாதிகள் உலாவும், பஞ்சங்கள் உலாவும், பட்டினி உலாவும், சமாதான கேடு உலாவும், தேசத்தில் சமாதான கேடு உலாவும். துன்மார்கன் ஆசனத்தில் இருக்கும்போது, கொடுங்கோல் ஆட்சிகள் இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம். சாலமோனுடைய காலத்திற்கு பிறகு அவன் செய்ததான பயங்கரமான குற்றம், காமவிகார குற்றத்தின் நிமித்தம் தேவன் ஒரு தண்டனை அனுப்பினார். உன் காலத்தில் அல்ல, உன் பிள்ளைகளுடைய காலத்தில் தேசம் 2 பிரியும். யெரொபெயாம் ரெகொபெயாம், யூதா இஸ்ரவேல் என்று 2 பிரியும். கரெக்டாய் பிரிந்தது. பொல்லாப்பு. அந்த யூதாவில் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், எருசலேமில் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ராஜாக்கள் தான் கிடைத்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் நல்ல ராஜாக்கள் கிடைத்தார்கள். எப்பொழுதெல்லாம் நல்ல ராஜா வந்தானோ பட்டத்துக்கு, அப்போதெல்லாம் தேசத்திலே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். கலாச்சாரம் மாறிவிடுகிறது, எழுப்புதல் உண்டாகிறது. எப்பொழுதெல்லாம் துன்மார்கன் எழும்பினானோ, அவனுடைய தகப்பனை காட்டிலும் பல மடங்கு பாவத்தில் நிலைச்சிருந்து கொடூரமானவன் எழும்பினானோ, அவன் தன் தகப்பனுடைய பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும், அதை காட்டிலும் இவன் அதிகமானது செய்தானோ, அன்றைக்கு அந்த தேசம் அழிந்ததாய் காணப்படும். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவுடைய இடுப்பு எனக்கு சுண்டு விரல் அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய இடுப்பு சைஸு எனக்கு சுண்டு விரல்னா, அப்போ என் இடுப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்? பேச வேண்டிய வார்த்தையா என்ன இது? ஒரு ராஜா நீ, உன் கீழே எத்தனை ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், உன் தேசம் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்படும், நீ இப்படி பேசுனீன்னா, சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய நீ என்ன சொன்ன, எங்கள் அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு விரல் அப்படின்னா, அப்போ என் இடுப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்னா, எங்கள் அப்பா ஒடுக்குனது கொஞ்சம், நான் ஒடுக்குனது சட்னி நீங்கள்லாம் அப்படின்னா. ஜனங்களெல்லாம் ஆசையாக தேடி வந்தாங்க. ராஜா, உங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க ராஜா, எங்களுக்கு நன்மை செய்யுங்க ராஜான்னு கேட்டால், அது கொஞ்ச நாள் கழித்து அவன் வீணர்களோடும் வாலிபர்களோடும் வீணர்களோடும் ஆலோசனை பண்ணி சொன்னதான வார்த்தை தான். பார்த்தீங்களா? ஜனங்கள்லாம் சோர்ந்து அப்படியே போய் தான் வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். சீ அப்படின்ட்டு, உங்கள் அப்பாவே பரவாயில்ல போல இருக்கு, உன்னை காட்டலண்டா, பரிதாபம்,
10 மடங்கு நீ கொடூரமாக இருக்க போல இருக்குன்ட்டு தேசத்தின் கல்ச்சர் மாறிவிடுகிறது. எருசலேமுக்கு இவர்கள் ஜனங்கள் போய்விடுவார்களே என்று சொல்லி பெத்தேல்லே அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி இங்கே யாருக்கு, பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி இங்கே வர்ஷிப் பண்ணால் போதும், அங்கே ஜனங்கள் போயிடக்கூடாது. எவ்வளோ கல்ச்சர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? கலாச்சாரம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? பொல்லாத கல்ச்சர் வந்தது. ராங் இன்ஃப்ளூயன்ஸ், டீமனிக் இன்ஃப்ளூயன்சஸ். அது போகட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் பாருங்க, எடுத்தோன்னே பரலோக ராஜ்யம் அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா உண்டு. பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா உண்டு. அந்த ராஜா நல்ல ராஜா, அந்த ராஜாங்கம் நல்ல ராஜாங்கம், அந்த ராஜாங்கத்துடைய கலாச்சாரம் நல்லது. அல்லேலூயா. நாம் ஒரு ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எந்த ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்களாக இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் பரலோகத்தின் கல்ச்சர் நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். தட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் ஹெவன். இன் எவ்ரி கண்ட்ரி தெர் இஸ் அ கல்ச்சர். Every clan there is a culture. Every people's group there is a culture. ஆதிவாசிகளுடைய கல்ச்சர் வேற, பட்டணத்தில் வாழக்கூடியவர்களுடைய கலாச்சாரங்கள் வேற, டவுனில் வாழக்கூடியவர்களுடைய கல்ச்சர் வேற. தேசத்துக்கு தேசம், நாட்டுக்கு நாடு, கிராமத்துக்கு கிராமங்கள் கல்ச்சர் மாறுகிறது. நமக்கு ஒரு கல்ச்சரை சேர்ந்தவர், ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். பரலோகமாகிய சத்திய தேவனுடைய, பொய்யாத தேவனுடைய தேசமாகிய, உலகமாகிய பரலோகத்தினுடைய கலாச்சாரத்துக்கு உடையவர்களாக இருக்கிறோம். அந்த கலாச்சாரம் அங்கே போன பிறகு அல்ல, இங்கே இருக்கும்போது அந்த கல்ச்சரில் நாம் மாறிவிடணும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் பரலோக தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பரலோக கல்ச்சர் நமக்குள்ளே காணப்படுமானால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், இவன் பரலோகத்துக்கு சேர்ந்தவன். அந்த நாட்டுடைய கலாச்சாரம் இங்கே நமக்குள்ளே இருக்குமானால் அவன் அந்த நாட்டை சேர்ந்தவன் நம்ம சொல்கிறோம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரம். அமெரிக்க தேசத்தில் வாழ்கிறவன் இந்தியாவுக்கு வந்துட்டார்னு வச்சுங்களேன், அவன் கல்ச்சர் படியே அவன் வாழ ட்ரை பண்ணுவான். அவன் வீடு இங்கே ஒருவேளை வீடு கட்டி ஏதாவது வீடு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுத்தா நம்மளை மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் கல்ச்சர் படியே அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான். நமக்கு புரியும். நம்ம எல்லாம் தோசையே சாம்பாரில் முக்கிறதா இல்லை சாம்பாரில் தோசை முக்கிறதா? நம்மளுக்கு ஒன்றுமே உபவாசம் போடுற மாதிரி நடிக்கிறீங்க. தோசை போட்டாச்சுன்னா அது மேலே ஒரு 10 கரண்டி, சரி தோசை வேண்டாம், பரோட்டா, குருமா, பரோட்டாவை போட்டு குருமா, நமக்கு அது பிடிக்காத காரியம். அது என்ன கொல வளவலன்னு ஆயிரும். அப்படி ஆனாத்தான் சாப்பிடலாம் பாஸ்டர். ஒரு பரோட்டா அடிப்பான் பாருங்க, ஒரு முழு பரோட்டா உள்ளே போயிடும் போட்ட குருமால. அது 10 பரோட்டா உள்ள போட. நம்ம கல்ச்சர் அப்படி. நீ அமெரிக்காக்காரனை ஒருத்தனை கூட்டு வந்துட்டு தட்டை போட்டுட்டு பரோட்டா போட்டு ஒரு குருமாவை கொட்டினா அவன் என்ன நினைப்பான்? அவன் பயந்து போயிடுவான். எப்பா இது என்ன, எப்படி, ஹவு டு ஈட்? ஃபோர்க்கை கொண்டு வாம்மா. சோத்திரம், ஃபோர்க்கை கொண்டு வான். வேற வழி இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த ரோலு கீழு அந்த மாதிரி விரல் மாத்திரம் படுற மாதிரி என்னத்தையாவது ஒன்று வாங்குவானுங்க. அப்படி தின்னுட்டு அப்படி என்ன செஞ்சுவான், டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படி விரலை மாத்திரம் நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவனுடைய கல்ச்சர். அல்லேலூயா. நீங்கள் நாளையிலேருந்து அமெரிக்கா போல் தோசை அப்படி அப்படி இப்படி அப்படின்னீங்கன்னா கால்வாசி வயிறு கூட நிறையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வயிறு நிரம்பணுன்னா நம்ம கலாச்சாரம் வேணும். அவன் வயிறு நிரம்பணுன்னா அவன் வயிறு நிரம்புதோ இல்லையோ நம்ம வயிறு ஒழுங்காக நிரப்பிடுவோம். ஐயா அல்லேலூயா. இப்போ எப்படி கல்ச்சர் மாறுது? அப்போ அந்த ஒருத்தன் அப்படி ஒரு மாதிரி கலர் தோலே ஒரு மாதிரி இருக்குது, அவன் தோல் வெள்ளையாக இருக்குது, அவன் இந்த மாதிரி சாப்பிட்றான்னா என்ன சொல்லுவீங்க? அவன் அந்த தேசத்தை சேர்ந்தவன் சொல்ல மாட்டீங்க? நான் பேசுகிறது எந்த எல்கேஜி பிள்ளைக்கும் புரியுமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இன்னும் சில சப்பமூக்குக்காரங்க நீங்கள் அவன் கையும் உபயோகப்படுத்த மாட்டான். கர்த்தர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குற நல்ல ஃபோர்க்கு, நேச்சுரலாக கர்த்தர் நம்ம கொடுத்துருக்குற ஃபோர்க்கு அந்த முள் மாதிரி வச்சு சாப்பிட்றோம்ல, ஃபோர்க். 5 விரல் நமக்கு ஏற்கனவே பிறக்கும்போதே ஒரு ஃபோர்க் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், சாப்பிடணும் இவன், அதனால தான் கொடு. அல்லேலூயா. இது பத்தாதுன்ட்டு இந்த சப்பமூக்காரங்க 2 குச்சி வச்சுருப்பானுங்க. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, சாப்ஸ்டிக்ஸ். அது குச்சி வச்சு தள்ளுறான். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாம் கீழே விழுகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நமக்கு இது விளங்க மாட்டேங்குது. இப்படி குச்சி வச்சு சிக்கு 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 தள்ளிட்டு முடிச்சிடுறானே. அட பாவி, எவ்வளவு! அப்போ அந்த குச்சி வச்சு சாப்பிட்றவன எந்த தேசத்தை சேர்ந்தவங்கிறோம்? கொரியன்ஸு, சைனீஸு, ஜாப்பனீஸு, இந்த ரகம் பூரா என்ன செய்யும்? ஸ்டிக்ஸை வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு டிஷ்யூ பேப்பரை கூட தொட வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக பண்ணுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதே. அப்போ அவன் கலாச்சாரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது போல் அந்த கலாச்சாரத்தை வச்சு நம்ம அந்த தேசத்துக்கு சேர்ந்தவன் எவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்கிறோமோ, அதுபோல் இந்த உலகத்தில் ஒரு தேசத்துடைய கலாச்சாரம் நமக்குள் இருக்குமானால் அந்த தேசத்துக்கு சொந்தமானவர்கள்னு அழகாக அந்த உலகமே சொல்லிடும். அதனால தான் பரலோக ராஜ்யம்னு ஆரம்பிச்சிட்டார். நான் நேற்று தியானம் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியம் வந்தது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அந்த கல்ச்சர் எங்களுக்குள்ளே நிரம்பி இருப்பதாக. எங்களை பார்க்கிறவர்கள் அந்த கல்ச்சரை பார்க்கட்டும். அந்த உலக வேஷம் கடந்து போகிறதே. பவுல் எழுதும்போது, மேரேஜ் விஷயங்களை எழுதும்போது அழகா, உனக்கு ஒரு எல்லாம் பார்க்க வேண்டாம், 7வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். உலக வேஷம் கடந்து பெரட்டாதீங்க இது உலக வேஷம் கடந்து போகிறோம். என்ன கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்ணாலும் அந்த கல்ச்சர் மாறி போய்விடும், கடந்து போய்விடும். மாறாத ஒரு கலாச்சாரம் இருக்குமானால் பரலோகத்தின் கலாச்சாரம் ஒரு நாளும் மாறுவதும் இல்லை, ஒரு நாளும் கெட்டு போவதும் இல்லை. அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணி கொள்கிறவர்கள் ஒரு நாளும் அந்த கலாச்சாரத்தின்படி வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Hallelujah. Let that culture of heaven be seen in us. Amen. அப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ வாட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் ஹெவன், லெட் மீ டெல் யூ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறான். ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா, பரலோக ராஜ்யத்துக்கு ராஜா என்ன செய்கிறான்? அந்த எஜமான் கணக்கு பார்க்கிறவராம். கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் பாருங்க. அந்த ராஜாவுடைய தன்மை என்ன? கணக்கு பார்க்கிறவராம். பிரைஸ் தி லார்ட். அந்த அவருடைய நேச்சர் என்ன? கணக்கு பார்க்கிறவர். அப்போ கணக்கு பார்க்கிறவர்னா ஏற்கனவே புஸ்தகங்களை வச்சிருக்கணும், கணக்கு புஸ்தகங்களை வச்சிருக்கணும். அப்போ அந்த கணக்கு புஸ்தகங்களில் என்னதான் இருக்குதுன்னா, அவர் தனக்கு கடன்பட்டவங்க யார் என்பதை ரொம்ப தெளிவாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுகிற ஒரு ராஜா. நம்ம சில நேரங்களில் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸ்தோத்திரம், நல்லா மாட்டுவோம், தேடுவோம், கிழிச்சு போட்டிருப்போம் என்னைக்கோ. அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும், கிழிச்சு போட்ட மாதிரி இருக்குது மனசுக்கு, அதுதான் இப்போ வேணும், அது கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இது செய்வோம், இல்லைன்னா போங்கம்மா. எங்கே போய் கொண்டு வர? என்னைக்கோ என்ன செஞ்சாச்சு, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஐயாவை பாருங்க, அவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. கணக்கு பார்க்குறதுக்கு அந்த ஐயா எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. என்னடா அந்த புஸ்தகங்கள்லாம் திறந்துருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வேடிக்கைக்கு தான் நான் இதை காட்டினேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவர் கணக்கு பார்க்குறார். ஹல்லேலூயா. எவன் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும் ராஜ்யத்தில்? நமக்கு காசெல்லாம் கொடுத்துருக்குறோமே, பணம் கொடுத்துருக்குறோமே, கடன் கொடுத்துருக்குறோமே. ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிறார். பரலோகத்தின் ராஜா ஒரு நாள் கணக்கு பார்க்க உட்கார்ந்துருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்துட்டோன்னே முதல் பேஜிலேயே ஒருத்தன் மாட்டினா, முதல் வரியிலேயே, முதல் பேஜிலேயே, முதல் வரியிலேயே ஒருத்த மாட்டினானா. 24வது வசனம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, அதாவது கல்ச்சர் என்ன? அந்த கல்ச்சர் எங்க இருக்குது? பரலோகத்தில் கல்ச்சர் அதாக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். பார்த்தானுங்க, ஃபர்ஸ்ட் பேஜிலேயே ஃபர்ஸ்ட் வரியிலேயே ஒருத்தன் மாட்டினான். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கா மாட்டினான்ங்கிறதுக்காக? ஸ்தோத்திரம். முதல் பேஜில் முதல் வரியிலேயே ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பான்? மாட்டினோன்னே பார்த்தா கிழவனா கொண்டு வர்றாங்க, கிழவனோ இல்லை வாலிபனோ எனக்கு தெரியல, அவனை கொண்டு வந்துட்டானுங்க. இந்த ஆளை கண்டுபிடி, அவன் எவ்வளோ கடன் தரணும்னு கேட்டால் 10,000 தாலந்துகள் தரணுமா. 10,000 கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். 10,000 தாலந்துகள். யாரோ ஒருத்தர் கமெண்ட்ரியில் நான் பார்த்தேன், கமெண்ட் அடித்ததை நான் பார்த்தேன். ஒரு தாலந்து ஒரு பேக் கோல்டுன்னு சொல்லி. ஒரு தாலந்து என்னவா அவர் எழுதியிருக்கிறார், எனக்கு தெரியாது உண்மையாக என்ன ஏதுங்கிற தெரியும், ஆனால் வச்சுக்கோமே ஒரு தாலந்து. இப்போ நம்ம ஊரில் 10 மூட்டை 10 கிலோ அரிசி எவ்வளோ பெரிய மூட்டை? அதுவும் தெரியலையா? சாப்பிட தான் தெரியுமா? 10 கிலோ
அரிசி எவ்வளோ மூட்டையாக இருக்கும்? இத்தினோண்டு ஒரு சரி ஒரு சின்ன மூட்டை, சரி வச்சு தொலைவோம். அவ்வளவு ஒரு பேக்கு கோல்டு. அது மாதிரி ஒரு பேக்கா 2 பேக்கா? ஏன்னா அவ்வளோ லேசாக சொல்லிட்டீங்க. உள்ளத்தில் குத்த வேண்டாமா? எம்மா எவ்வளோ பெரிய 1000 இருந்தாலும் ஒரு 10 பேக்காக இருந்தாலும் எப்பா 10,000 இந்த ரூமு கொள்ளுமா கொள்ளாதான்னு தெரியல. அவ்வளவு கொடுத்து தீர்க்கணும். இப்போ ராஜாவுக்கு அவனால் நிர்வாகம் கிடையாது, கொடுக்க முடியாது. கூட்டிட்டு வந்துட்டானுங்க. இவன் இவ்வளவு நாளாக கடன் பட்டிருக்கிறான். கூட்டு வா அவனை. கூட்டு வந்தாங்க. கேட்டாங்க. நீ அந்த ராஜா கேட்குறாரு, அடுத்த கேட்குறாரு பாருங்க. அந்த ராஜா கேட்குறாரு அந்த கடனை என்ன செய்யணும் நீ? அந்த படங்க அந்த படத்தில் கேட்குறாரு. கூட்டு வந்தானே, நீ கொடுத்து தீர்த்துருவியா? உன்னால் முடியுமா? கொடுத்து தீர்த்தாவளியே உன்னை விட மாட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், என் பொண்டாட்டி பிள்ளைகளை வித்தாவது என்ன செய்வேன்? நான் கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னவோ போ, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை விற்றா பாதி 1/4 கிலோ கோல்டு கூட வராது. நிறைய பேர் விற்கணும்னு பார்க்குறீங்களா? மனைவியை விற்றா என்ன கிடைக்கும்? 100 கிராம் தங்கமாவது எவனாவது தருவானா? 1 கிராம் கூட தரமாட்டான். ஆண்களே, அடிமைகளாக அந்த காலத்தில் என்ன இருக்கு? அடிமைகள் சந்தை இருக்கு. பட் பரலோக ராஜ்யத்தில் there is no slave market. ஹல்லேலூயா. ஸ்லேவ் மார்க்கெட்டே கிடையாது. அடிமைகளின் சந்தை இருப்பதில்லை. சுயாதீனர்கள். பிரைஸ் தி லார்ட். we are people of liberty. amen. அப்போது என் மனைவி பிள்ளைகளை அடிமைகளாக்கி எத்தனை வருஷம் அடிமை? ஒன்ஸ் நீங்கள் அடிமைகளாக மனைவி பிள்ளைகளை அனுப்பிட்டீங்கன்னா அவனுக்கு திருப்பி வருவாங்க சந்தேகம். அவனுக்கு விலை கொண்டவங்க காலகாலமெல்லாம் அடிமையாக்கி வேலைக்கு வச்சுருப்பாங்க. குடும்பம் என்ன ஆகிறது? போச்சு. அப்படியே அடிமையாக்கி திருப்பி சம்பாதிச்சு கொடுத்தாலும் இவ்வளவு கொடுத்து தீர்க்க முடியுமா ராஜாவிடத்தில்? கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. இவ்வளவு தீர்க்க முடியுமா? அத்தோடு அவன் இருதயம், அவனுடைய கல்லீரல், ஈரல், சதகித எல்லாம் உருகி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படா கொடுக்கறது? கண்டுபிடிச்சிட்டானே. பரலோக ராஜ்யம் கண்டுபிடிச்சே ஆகும். அல்லேலூயா. என்ன செய்வது தெரியாமல் ஐயான்னு கெஞ்சினா. ஆனால் பரலோக ராஜ்யத்துடைய கல்ச்சர் என்னன்னு கேட்டால், அந்த ராஜ்யத்தின் ராஜா மனதுருக்கம் உள்ள ஒரு ராஜா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல மனதுருக்கம் உள்ள ஒரு ராஜா. அவர் பார்த்தார், எப்படி இவன் கொடுப்பான்? இவனுக்கு நிர்வாகம் கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைகளை அடிமையாக்குறது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. ராஜாவுக்கு தெரியும். அல்லேலூயா. ராஜாவுக்கு தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவனை மன்னிச்சு விட்டுட்டாரு. எத்தனை பேக் கோல்டு மன்னிக்கிறாரு? இங்கே உட்கார்ந்துருக்கவங்க ஒரு நிமிஷம் அதை குறித்து தியானம் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு கிரிக்கெட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். 10,000 பேக்ஸ் ஆஃப் கோல்டு திருப்பி தர்றதை அவர் மன்னிச்சு விட்டுட்டார்னா நீங்கள் இப்போ ஒன்று செய்யணும். அல்லேலூயா. அந்த மனுஷன் எப்படி போகும்போது எப்படி போயிருப்பான்? பயங்கரமான சந்தோஷத்தில் என்ன செஞ்சிருப்பான்? அவன் போயிருப்பான். நான் 2வது பார்ட் என்னுடைய மெசேஜ் கிடையாது, ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். 2வது பார்ட்டுக்கு அப்புறம் வருவோம். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் துதிச்சு குதிச்சு என்னதான் அப்போ அந்த ராஜா பண்ணினார் அப்படின்னு கேட்டால், ஒரு காரியம் நான் கற்பனை பண்ணி பார்த்ததும் அது உண்மையாகவே நடந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஆத்மாவை போட்டுடலாம். அல்லேலூயா. இந்த ராஜாவுடைய மனதிற்கும் எவ்வளவு அப்படின்னா, அந்த அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் டைரக்டர், சீஃப் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட் அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். வேலையிலேருந்து நீக்கிட்டான். இவனை மன்னிச்சு அனுப்புறதுக்கும் இவன் வேலையில் நிற்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே இல்லையே. சீனியர் அக்கௌண்டன்ட் டிஸ்மிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் dismissed, finance officer, finance director, chief executive finance, office assistant finance, department closed. துறை, அந்த நிர்வாகத்துறை, அந்த ஃபைனான்ஸ் துறை
மூடியாச்சு. என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணி உனக்கு வேலை இல்லைன்னு வேற வேலை பார்க்குற பாரு போன்ட்டு அனுப்பி விட்டுட்டான். ஏன் இந்த வேலையை தூக்கிட்டான்னா, ரெக்கார்ட்ஸ் ஆர் நோ மோர். அல்லேலூயா. உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்க. ரெக்கார்டு கிடையாது, இனி ரெக்கார்டே கிடையாது. அப்புறம் நீ என்னத்துக்குங்க? கணக்கு புஸ்தகங்களே கிடையாது. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ். அப்புறம் எதுக்கு கணக்கு பிள்ளை? அப்புறம் எதுக்கு ஃபைனான்ஸ் டைரக்டர்? நான் உன்னை வேற வேலைக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த வேலையிலேருந்து என்ன டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. எப்படி க்ளோஸ் பண்ணுகிறார்னா, அப்படி க்ளோஸ் பண்ணாவிட்டால் அப்படி அவர் மன்னித்து மறக்க முடியாது. மன்னித்து மறந்து அவனை மன்னித்தது மறுபடியும் திருப்பி ரிவோக் பண்ணக்கூடாது. ஆர்டர்ஸ் cannot be revoked, should not be revoked. ரிவோக் பண்ணாம இருக்கணும்னா அவர் மன்னிச்சதை அவர் மறந்தா ஒழிய திரும்ப என்ன செய்ய முடியாது, அதை பார்க்க முடியாது. நான் பார்க்க கூடாது என்பதற்காக, நான் மன்னிச்சதை திரும்பி அவர்களுடைய பாவத்தை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து ரெக்கார்டுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறக்காக ரெக்கார்டே தொலை. ரெக்கார்டே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டில் ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயா இப்போது இல்லை. ஆனால் அவர் இருக்கும்போது எத்தனையோ கடன் வாங்கியிருந்தார். அல்ல, எத்தனையோ பேருக்கு கொடுக்கணும். அவர்கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. ஒருத்தர் 50,000 வாங்கிட்டு போனார், ஒருத்தர் 2 லட்சம் வாங்கிட்டு போனார், ஒருத்தர் 3 லட்சம் வாங்கிட்டு போனார். இப்படி பார்த்தானா வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே ரெக்கார்டே கிடையாது. ஆனால் அந்த ஐயா போயிட்டார். போனோடனே வாங்கினவன் உண்மையாக அவனாவே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா தான் இருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி புரியுது? ஒருத்தர் வர்றாரு ஒரு வருஷம் கழிச்சு, ஐயா அம்மா இல்லை பிள்ளைகள்கிட்ட வந்து, உங்கள் ஐயாட்ட நான் 2 லட்சம் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு ரெக்கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாரி நான் லேட்டாகி போச்சு, 1 வருஷம் ஆகி போச்சு, பணம் இப்போ தான் வந்துச்சு, நிலத்தை விற்றோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்துட்டேன், இந்தாங்கண்ணா. ரெக்கார்டே இல்லை, அதை குறித்து அறிவே இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? இன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரே நாங்கள்லாம் இருக்கும்போதே எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க பண்ணுங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியும் மனுஷங்க இன்றைக்கும் உலகத்தில் இருக்காங்களா? இன்னொருத்தன் 6 மாதம் கழித்து கொண்டு வரான், ஒரு 50,000 கொண்டு வரான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் வாங்கினவன் அப்படி அமைதியாக இருக்கிறான். உள்ளவங்களுக்கும் தெரியாது, வெளி உலகத்துக்கும் தெரியாது, இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், போன ஒருத்தருக்கு தான் தெரியும். போனவர் திருப்பி என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சத்தை அவன் அமுக்குனான்னா வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. கணக்கு இல்லையே, எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் 3 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு யாரோ சொல்லி எப்படியோ வந்து காதில் விழுந்ததில்லை. அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. நீங்கள் 3 லட்சம் வாங்கினீங்களா எங்கள் ஐயாட்டன்னு? யார் சொன்னா? சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து சொன்னாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க, எங்களுக்கு நாங்கள் நிலைமை இப்படி இருக்குங்க, நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கொடுக்க முடியாது, ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறான், நிரூபிங்கிறான். நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ரெக்கார்டே கிடையாது. ரெக்கார்டு இருந்தால் சொல்ல, நான் கொடுக்குறேன், ரெக்கார்டை காட்டு, இல்லைன்னா பொய், அவன் சொல்கிறதெல்லாம் பொய், நீ என்னை பழி வாங்குற ஆவுன்னு சொல்லிட்டு போகிறான்னு வச்சுங்களேன். என்ன செய்ய முடியும்? மறந்துடணும். நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஸோ எப்படி இருக்கீங்க? எப்படி? அல்லேலூயா. நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன? மச்சான் அதை மறந்துரு. இன்னும் நமக்காக நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட தேசத்து பிதாவை பேரை கூட கொண்டு வருவோம். எந்த கணக்கில் போட்டாச்சு? பரவாயில்லையே, எல்லாம் தெரியுது உங்களுக்கு. காந்தி கணக்கில் போடு. காந்திக்கு தெரியுமா என்ன? நம்ம கணக்குன்னு ஒன்று இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அக்கௌண்ட்டு. நம்ம வேடிக்கை என்ன செய்கிறோம்? எல்லாம் காந்தி கணக்கில் போட்டு மறந்துரு மச்சான் அப்படிங்கிறோம்ல. நம்மளே மறந்துருன்னு சொல்கிறோம் ரெக்கார்டு இல்லைன்னா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பேங்க்கில் இருந்து ஒரு 10 கோடி வாங்குவேன், பேங்க்கையே சுட்டெரித்து தீனால் கொளுத்தி விட்டுருங்க. எதாக இருந்தாலும் ரெக்கார்டு இல்லைன்னா ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு நீங்களாக போய் கொடுத்தா ஒழிய. அல்லேலூயா. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரெக்கார்டே கிடையாது. டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுதான் அவர் சொன்னார். அந்த மனதுருக்கம் வரணுன்னா நான் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணத்தான் இது முடியும், இல்லைன்னா முடியாது. திருப்பி பை மிஸ்டேக் கூட என்ன செய்யக்கூடாது, தவறுதலாக கூட அந்த ரெக்கார்டு என்ன செய்யக்கூடாது, நான் பார்க்கக்கூடாதுன்னா ரெக்கார்டை இல்லாமல் பண்ணி போடு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஒரு மனதுருக்கத்தின் தேவன்.
கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்த பிறகு ஐ வில் நாட் ரிமெம்பர், இனி பாவம் செய்யாதே. அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அதை மறக்கிற தெய்வம். உன் ரெக்கார்டு இனி என்கிட்ட இருக்க போகிறதே கிடையாதுன்னு. தெர் இஸ் நோ ரெக்கார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்படுது. மூடப்பட்ட ரெக்கார்டு இருக்குன்னு அர்த்தம். சோத்திரம். என்னைக்கு வேணா திறக்கலாம். சிலர் மன்னிச்சிருவாங்க, ரெக்கார்டை ஒழிச்சு வச்சுக்குவான். எதுக்காவது உதவும், என்னைக்காவது உதவும் அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. ஆண்டவர் பிடிச்சி இழுக்கிறதுக்காக சாடிஸ்டிக் ப்ளஷர், ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்பமான சந்தோஷத்தில் மகிழ்கிற தேவன் அல்ல. அவன் ஜெயிலுக்கு வந்துட்டான், காரணம் வேற, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அந்த பகுதியை நான் தொடலை. அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு வரணுங்கிறதுக்காக இப்போ மன்னிச்சாரா? அப்படி மன்னிச்ச மாதிரி மன்னிச்சு காட்டிட்டு திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புகிற தேவனா? இல்லைங்க. அவன் ஜெயிலுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே மன்னிச்சார். ஆனால் அந்த முட்டாள் திருப்பி இந்த ஜெயிலுக்குள்ள வந்தானே. கல்ச்சர் ஆஃப் ஹெவன் பாருங்க, கலாச்சார பரலோக கல்ச்சரை பார்த்தீங்களா? கட்டுண்டவர்களை விடுவிக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும். எப்படி அழகா இருக்குது பார்த்தீங்களா? தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தராகிய இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுறது கலாச்சாரம், பரலோகத்தின் கலாச்சாரம். சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்குறது பரலோகத்தின் கலாச்சாரம். சொல்லுங்க எல்லாரும். எப்படிங்க? கட்டுண்டவர்களுக்கு, கட்டப்பட்டவர்களுக்கு கட்ட அவிழ்ப்பது பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடுமானால் நீ விடுவி. எங்கிருந்து வந்துச்சு இந்த கலாச்சாரம்? That's the culture of heaven. That's the culture of heaven. Praise the Lord. ஒரு மைல் நடக்க சொன்னால் எந்த கலாச்சாரம்? இந்திய நாட்டின் கலாச்சாரமா, நம் நாட்டு கலாச்சாரமா? ஒரு மைல நடக்க சொல்ற, காலையை ஒடிச்சு விடுவேன். என் காலில் உன் காலை ஒடிச்சு விடுவேன். சட்டையை கேட்டா மேலே போட்ட துண்டையும் கொடுங்கிறாரு. துண்டாவது இருந்துட்டு போட்டோம்யா, துண்டையும் கொடுத்துரு. எந்த கலாச்சாரம்? ஒரு கண்ணத்தை காட்டி அடிச்சா இன்னொரு கண்ணத்துக்கு எந்த கலாச்சாரம்? அநியாயத்தை நீங்கள் ஏன் பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? எந்த கலாச்சாரம்? திறந்து சொல்லுங்க. That's the culture of heaven. அதுபோல lose people, lose them. எந்த கலாச்சாரம்? ரிலீஸ். அவன் எவ்வளவு சந்தோஷமா போறான் பார்த்தீங்களா? மற்றவனுடைய சந்தோஷத்தை பார்க்கிற கலாச்சாரம் எது? பூமியில் ஏதாவது இருக்குதா? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் பரம்பரை வரணும், எங்கள் தட் இஸ் யுவர் கல்ச்சர். தட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் த டெவில், செல்ஃபிஷ்னஸ். பட் ஹெவன்ஸ் கல்ச்சர் இஸ் quite opposite. God is happy to see our happiness. God is happy to see our happiness. When we are happy, God is happy. When we weep, God will weep. There is somebody who will weep along with you when you weep, and you are not alone. You are not a single man. There is a mighty God who is with you. There is a mighty God who is with you. When we weep, Jesus will stop there and he will ask a question. Why do you weep? ஏன் அழுகிறாய்? லாசரு எழுப்பும்போது ஆண்டவர் கண்ணீர் விட்டான் போட்டிருக்கு. He shares our humanity. மனுஷனுடைய காரியங்கள், மனுஷ தன்மையை, மனுஷனுடைய காரியங்களை ஷேர் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அவனுடைய சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுகிறார், அவனுடைய துக்கத்தையும் ஷேர் பண்ணுகிறார். மாறாத தெய்வம், மகிமையின் ராஜா. There is a God who is always with you and with me. He will neither leave nor forsake.
நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு போவதும் இல்லை. ஹியூமனிட்டி, மனுஷீகத்தை அவர் ஷேர் பண்ணி கொள்ளுகிறார். துக்கங்களை ஷேர் பண்ணுகிறவர் நம்முடைய சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணி, நாம் சந்தோஷப்படும் போது குதிக்கிறார், நாம் அழும்போது அவரும் அழுவார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்ன்னு ஒரு வார்த்தை கேட்பார். நான் பார்வை அடையணும் ஆண்டவரேன்னு சொன்னான். அது அவருடைய உள்ளத்தை எவ்வளோ பாதிச்சிருக்கும் தெரியுமா? அவருடைய கரம், சொந்த கரம் அவனை உண்டாக்கிட்டு, அந்த உண்டாக்கின கரம், அந்த கரத்தினால் அந்த மனுஷனை உண்டாக்கின வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன். படைத்தவர் சும்மா இருக்க முடியுமா? His own hand, His own creation, His own image. His heart was broken. When your heart is broken, remember your Creator's heart also will break. Thank you, Lord. And when you cry with a broken heart, He will not forsake your prayer. உடைந்த உள்ளத்தோடும் நொறுங்கின இருதயத்தோடும் தேவனை நோக்கி நாம் அபயமிடும் பொழுது அந்த ஜெபத்தை தள்ளாமல் கேட்டு பதில் கொடுக்கிற நல்ல தெய்வம் He is right now here. இங்கே தானே இருக்கிறார். நாம் 2-3 பேர் எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கிறேன்னு சொன்ன திருவுளம் பற்றின எவ்வளவு வேணும் பொய்யுரையாத சத்திய தேவன் சொன்ன வார்த்தை. Don't lose hope. Don't be depressed. Don't get rejected. Don't listen to the voice of the devil, but listen to the voice of God. Let us listen to the voice of God. Our God is good God. And our God's country's culture is very good. अच्छा है, हालेलुया, बहुत अच्छा है. பரலோக ராஜ்யத்தினுடைய கல்ச்சர் சூப்பரான கல்ச்சர். Let us adopt that. Find out. 3 அதிகாரத்தில் கர்த்தர் கலாச்சாரத்தை சொன்னார். 5, 6, 7 பட்டார். இந்த 3 அதிகாரமும் பரலோக ராஜ்யத்தினுடைய கல்ச்சர் அங்கே பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூர்வத்தில் உங்களுக்கு உரைக்கப்பட்டது இது. மோசே உங்களுக்கு இப்படி சொன்னான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துடைய ராஜா பேசுகிறார். Who is speaking? Who is speaking? The King of Heaven is speaking to us. Hey, hallelujah. Are we not privileged? அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையா? யார் பேச? ஹலோ, எஸ், யார் பேசுறா? King of Heaven is speaking. My God, He is speaking in a book. Who is speaking? He is not an appointed leader. He is not an appointed man. He is not a man. He is not an angel. But God of heavens, King of heavens. He is my King. King is speaking. How? What is the culture of my kingdom? He is revealing. This is the culture of my kingdom. Let this culture be rooted in you. இது ஆழமாய் உன்னுக்குள் இருப்பதாக. அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னா, சொல்லணும்னா அந்த ராஜா தான் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு பயலுக்கும் வேறு சொல்ல தெரியாது. அவர் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. அவர் சொல்கிற மாதிரி தூதர்கள் அவர் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. அவரே சொல்கிறாரு, இந்த என்னுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் இதுதான் அப்படின்ட்டு. 5, 6, 7 5, 6, 7 மத்தேயு 5, 6, 7 அதுதான் கலாச்சாரம். ஃபாலோ. 1 மைல்னா 2 மைல். இந்த கலாச்சாரம் யார் யார் காட்டுகிறார்களோ இந்த பூமியிலே அவர்களை பரலோகம் அங்கீகரிக்கும், ரெக்கக்னைஸ் பண்ணும். ஏன்னா அந்த கல்ச்சர் இங்கே ஒருத்தன் காட்டுறான்ல, அப்போ 2 ஒன்று தானே. பரலோகம் கண்ணை விட்டு பார்க்கும். பரலோகம் பார்க்கிற மக்கள் யார்? அந்த கலாச்சாரத்தின்படி நடக்கிறவர்கள், நடப்பிக்கிறவர்கள். அந்த கலாச்சாரத்தின்படி நடப்பித்து தன்னை பரலோகத்துக்கு சேர்ந்தவர்கள் என்று தன்னை காட்டிக்கொள்ள ஆசையாக இருந்து நடப்பித்து காட்டுகிற மக்கள் பரலோகவாசிகள் பூமியில். ஆமென். ஹல்லேலூயா. Oh God, let me live like that. Matthew 5, 6, 7 be my culture. Matthew 5, 6, 7 be my culture. Dear Lord, let it be, let it be, let it be, let it be, let it be. Hallelujah. Let the love போட்டு ஒரு பாட்டு. Let the beauty of Jesus be seen in me, all thy wondrous compassion and purity, O thou
divine. Nature refined till the beauty of Jesus be seen in me. இயேசுவின் அழகு என்னில் காணட்டும், எல்லாம் அவரின் அற்புத அன்போடு வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம் காரும் இயேசுவின் அழகு என்னிலே. பரலோக கல்ச்சர். Let the beauty of Jesus be seen in me. All thy wondrous compassion and purity. Oh, thou Spirit divine, all my nature refined till the beauty of Jesus be seen in me. ரிஃபைன்ட் ஆயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படியாவது சாப்பாடை தொடாமல் போக மாட்டா இருந்தாலும் ரிஃபைன்ட் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்கலையா? அதானே ரிஃபைன்ட் ஆயில் கொடுங்க வைக்கலாம். என்னன்னே தெரியாமல் வாங்கிட்டு வருவானுங்க நம்மளுக்கு. பரவாயில்ல, தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ரிஃபைன்ட் ஆயில்னா நல்ல பாலிஷ்டாக சுத்தமாக்கப்பட்ட பளபள. ஹே, நீ எப்படிலாம் வர்ணிக்கலாம்? எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் வச்சு, எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நீக்கி அதை நம்ம அப்படியே பயன்படுத்தும் போது உள்ளே போய் பெரிய பிரச்சனையாகி அவன் ரிஃபைண்டுன்னு தான் சொல்லுவான். என்னத்தை போடுறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அதுக்கு பேர் என்ன? இந்த ரிஃபைண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வார்த்தை இருக்குது, குரூடுன்னு அர்த்தம். பெட்ரோலியம் எதுலேருந்து கிடைக்குதுன்னா, பெட்ரோல் எதுலேருந்து கிடைக்குதுன்னா, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. க்ரூட் ஆயிலேருந்து கிடைக்கும். க்ரூட் ஆயில் எப்படி இருக்கும்? நிலத்துலேருந்து தோண்டின அந்த சரக்கு எப்படி இருக்கும்? அதை கண்ணங்கரைன்னு கொலான்னு திக்கா அப்படி ஒன்று அதை போய் உங்கள் ஸ்கூட்டரில் ஊற்றுனீங்கன்னா தார் எடுத்து ஷாம்பு மாதிரி தாரை பயன்படுத்தி குளித்த மாதிரி அது மாதிரி இருக்கும். அதில் வண்டி ஓடாது. அது அவன் பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ரிஃபைனரிஸ், ஆயில் ரிஃபைனரிஸில் போட்டு ஒன்றொன்னா சூடு பண்ணி அழகாக ஒன்றொன்னா அதுலேருந்து எடுப்பாங்க. பெட்ரோலியம் ஈத்தர் எடுப்பான், கெரசின் அதுலேருந்து வரும், கேஸ்லைன் வரும், டீசல் ஆயில் வரும். ஒவ்வொரு டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது பிரித்து எடுத்துருவான். கடைசியில் எதுடா மிஞ்சுன்னு கேட்டால் கண்ணங்கரைன்னு தார் கொண்டு போய் ரோட்டில் கொட்டுவான். அதுவும் பயன்படுது. தார் போட்டுக்கான், தார் நம்ம வீட்டு நம்ம ரோடு போட்டாச்சு, தார் போட்டாச்சு, அரசாங்கம் தார் போட்டாச்சு, அல்லே லூயா ஓட்டு போடு. என்ன அது ஒன்றுமிக்க உபயோகமில்லாத ஒரு பொருளை கொண்டு போய் ரோட்டில் கொட்டினா சூப்பராக இருக்குது. அந்தந்த டெம்பரேச்சருக்கு தக்க மாதிரி எல்லாம் எடுத்துருவான். அந்த பெட்ரோலையும் எடுத்து அதை மறுபடியும் என்ன பண்ணுவான், சுத்திகரித்து அதில் என்னென்ன போடணுமோ அவ்வளோத்தையும் போடுவான். என்ன போடுவான்னு கேட்காதீங்க, சொல்லிவிடுவேன், அப்புறம் விளங்காமல் போயிடும், கிறுக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஸ்தோத்திரம். அதெல்லாம் போட்டு அப்படி போட்டால் தான் நம்ம ஸ்கூட்டரில் நமக்கு ஒன்றும் தெரியாது. ட்ருன்னு போவோம், அவன் ட்ருன்னு ஊற்றுவான், அப்படி ட்ருன்னு காசை கொடுப்போம், போயிட்டே இருப்போம். அழகாக ஓடுது வண்டி. க்ரூட் ஆயிலில் கொண்டு வந்து ஊற்றட்டும், தெரியாமல் ஒரு 10 ml ஊற்றட்டும், செத்திங்க ஸ்கூட்டர் விற்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஆகிடும். நம்முடைய குணங்கள் க்ரூட் ஆயிலாக. ஆனால் அதை வார்த்தையை கொண்டு வந்து ரிஃபைன் பண்ணுறார் பார்த்தீங்களா, ரிஃபைன்ட் ஆயில். அதுதான் அந்த வார்த்தை. லெட் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இஸ் ஒண்டர். thou spirit divine, தூய தேவாவியானவரே என்னை ரிஃபைன் பண்ணுங்கப்பா. க்ரூடாக இருக்கிறேன், அதை ரிஃபைன் பண்ணி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குது பற்றியெல்லாம், அழகாக இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. let the beauty of Jesus be seen, all his wondrous compassion and purity.
Oh, the Spirit divine, all my nature refine. எது வரைக்கும்? Till the beauty of Jesus is seen in me. இயேசுவின் அழகு என்னில் காணும் வரைக்கும் என்னுடைய கூட இருக்கக்கூடிய காரியத்தை ரிஃபைன் பண்ணுங்கப்பான்னு ஒரு பக்தன் பாடினான். எது வரைக்கும் சுத்திகரிக்கணும்? எது வரைக்கும் சுத்திகரிக்கணும்? The nugget of gold, the nugget of gold will be put in fire furnace till what? Till the gap between the teeth of the goldsmith is seen there. தங்கத்தை உருக்கி சூளையில போட்டு அதை உருக்குறான் கோல்ட்ஸ்மித், ஆசாரி உருக்குறான். பல 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 பலன்னு வருது, அப்பமும் திருப்தி இல்லை. களிம்பெல்லாம் போகுது, திருப்தி இல்லை. இன்னும் சூட ஏத்துறான், நல்லா தானே இருக்கு, ஏயா சூட ஏத்துறான்? இல்லை சூட. என்னன்னா என் பல்லில் இருக்கிற கேப் அதில் தெரியணும், அழகாக என் மூஞ்சி தெரியணும். அது வரைக்கும் நான் அந்த தங்கத்தை நான் உருக்குவேன், சூடு ஏற்றிக்கிட்டே இருப்பேன். எப்போ தெரியுதோ மூஞ்சி பல பல பல. நக்கெட் ஆஃப் கோல்ட் இஸ் பியூரிஃபைடு, is refined till the goldsmith sees the gap between his teeth. இந்த ட்ரீட்மெண்ட்டா? எது வரைக்கும்? இயேசுவின் அழகு என்னில் காணும் வரைக்கும் என்னை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தமிழில் பாடிட்டு போயிடலாமா? ஒரு 2 செகண்ட் பாடிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிடறேன் சீக்கிரமா. ஹல்லேலூயா. என்னில் இயேசுவின் அழகு காணட்டும், எல்லாவரின் அற்புத அன்போடு வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம். எது வரைக்கும்? யாரும் இயேசுவின் அழகு என் life is more important than your gifts and the ministry. தேவன் கொடுத்ததான வரங்களை காட்டிலும் ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவியம் மிகவும் முக்கியமானது. The fruits are more important than the gifts. கனிகள் மிக முக்கியம். The giver of the fruit is more important than the fruit. கனிகளை கொடுத்தவர் முக்கியம் கனிகளை பார்க்கலாம். The giver of the gifts is more important than the gift. வரங்களை கொடுத்தவர் வரங்களை காட்டிலும் மிக முக்கியமானவர். Life that matters. Hallelujah. And it is a lesson for this church and it is a lesson for me. I am not spared. நான் விலக்கப்பட்டவன் அல்ல. It is the rule, kingdom rule. It is the heaven's rule for every person. When we go to heaven, he will not ask how many gifts you have, but he will say, where is the fruit? There we are caught. Hallelujah. So brothers and sisters, the fruits and the gifts and the power gifts, revelation gifts and the healing gifts. 3 வகைகள். Power gift, revelation gift, healing gift. 9 வரங்கள், பரிசுத்தாவின் வரங்கள் is a product, is a byproduct of this presence and love. Hallelujah. ஜீவியம் ஒரு தராசில் ஒரு தட்டும், ஊழியத்தின் வல்லமை தராசில் இன்னொரு தட்டும் இருக்குமானால் பேலன்ஸ்டாக இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஜீவியமே முக்கியம் சொல்லி வரங்கள் வேண்டாம், தீர்க்கதரிசனம் வேண்டாம்னு சொன்னால் மினிஸ்ட்ரி லாப்சைடட் மினிஸ்ட்ரி, வல்லமை இல்லாத ஊழியமாக மாறிவிடும். பட் அதுதான் ஹூன்னு பார்த்துட்டு அப்படி போய் கடைசியில் ஜீவியத்தை ஓட்ட விட்ட ஆட்களுக்கு சாட்சி இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் ஓட்டத்தை அழகாய் ஓடி முடித்த பலருடைய காரியங்களை நினச்சி பார்க்கும்போது தங்களுடைய தூய்மையை காத்து கொண்டு ஊழியத்தை செய்ததான அருமையான பக்தர்களை பார்க்கும்போது, சாம் கமலேசன் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது, பேட்ரிக் ஜோஷுவா ஐயா அவர்களை பார்க்கும்போதெல்லாம் தங்களை தாழ்த்தினார்கள். முழங்காலில் அந்த வயசுலேயும் மணிக்கணக்காக நிற்கக்கூடிய மிஷனரிஸ், மிஷன் என்று சொல்லி ஜபத்துக்கு தேசத்தை ஜபத்திலே தாங்கினதான கர்த்தருடைய தாசர்கள். We love them like anything. Hallelujah. We love them. We love the wonderful people. எப்போ அவங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம்? அவர்களை கனிகளை பார்த்து நேசிக்கிறோம். அவங்க வரங்களை பார்த்தல்ல, அவளை வரங்களை பார்த்தல்ல. நல்ல வல்லமையாய் பயன்பட்டார், ஆனால் அவரோ விபசாரத்தில் மாட்டிக்கொண்டார். எங்கே நேசம் வரும் சொல்லுங்க? எங்கே நேசம் வரும்? அவரோ
நல்ல வரங்களால் தேவன் அவரை பயன்படுத்தினார். அவரோ தூய்மை உள்ள மனுஷன். எப்படி இருக்கும்? பயங்கர தூய்மை உள்ள ஒரு பரிசுத்தவான். எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? இதுக்கு தான் நம்ம வாஞ்சிக்கணும். ஒரு தராசில் 2 தட்டை போல, ஒன்று நம்முடைய பரிசுத்த தூய கனி நிறைந்த ஜீவியம், இன்னொன்று தேவனுடைய வரங்கள், ஊழியங்கள். அந்த வரம் மற்றவர்களுக்கு, ஆனால் கனி நமக்கு. நம்முடைய கனியை பிடுங்கிட்டு போகத்தான் பிசாசு என்றைக்குமே ட்ரை பண்ணி பார்ப்பான். அந்த கனியை கொண்டு அவனுக்கு வித்துறக்கூடாது. ஸ்தோத்திரம். தூய்மையை வித்துறக்கூடாது, பரிசுத்தத்தை வித்துறக்கூடாது. அழகாக கொண்டு வந்து நிறுத்துவான். ஆம்பளைங்களை நிறுத்துவான், பொம்பளைங்களை நிறுத்துவான், வழி விலக பண்ணுவான். கனி போச்சே. வித்துறாதீங்க. ரொம்ப கிளவராக என்னைக்கு தட்டணுமோ தட்டுவான். நம்முடைய பலவீனமான நாட்களில் அவன் வருவான், டக்குன்னு தட்டிட்டு போவான். அதுக்கு தான் உஷாராக இருக்க வேண்டியிருக்குது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியாது. வாஞ்சிக்கிறோமா? கடைசி வரைக்கும் கனிகளோடும் போகணும், வரங்களோடும் போகணும். வரங்கள் மற்றவர்களுக்காக, கனியோ மற்றவர்களுக்கு அல்ல, நமக்காக. அந்த கல்ச்சரை குறித்து சொன்ன உடனே மன்னிச்சிட்டார். அக்கௌண்ட் புக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டார். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நோ மோர், டிஸ்மிஸ்ட் ஆல் தி பீப்புள், ஐ வில் ரிமெம்பர் நோ மோர். அவன் போனவன் எவ்வளோ சந்தோஷமாக போனான். ஆனால் ஒன்று, இதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இந்த ஒன்று நம்மளோட உள்ளத்தை பயங்கரமாக தொடும். He may go with joy, குதிச்சு போகலாம். But do you know, his forgiveness and forgetting the past is costly. Let me explain. Please follow me. Ladies and gentlemen, please follow me. It is very costly. அவன் சந்தோஷமாக தான் போகிறானே ஒழிய அதனுடைய விலைக்கரையும் என்னங்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அந்த விலைக்கரையும் என்னன்னு சொல்லட்டுமா? 10,000 மூட்டை தங்கம் இல்லை, அவர் இருதயத்தில் எழும்பின வலி. தட்ஸ் பெயின் இன் ஹிஸ் ஹார்ட். வலி. It is costly. It's pained. Release. The releasing causes severe pain in the heart of God that he does not know, that he did not reveal. சொல்லல, வெளியில சொல்ல விரும்ப மாட்டார். பெயின் ஆனால் ரிலீஸ் பண்ணுவார். அவனுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். அதுக்காக இந்த வலியை தாங்கிடலாம். ஹல்லேலூயா. நம்முடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அவருக்கு உள்ளே வந்த வலி பெரியசா தெரியல. என்ன வலி தெரியுமா? என்ன காஸ்ட்லி தெரியுமா? தன்னுடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பணும். இருக்கீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். தன்னுடைய குமாரனை எப்போ என்ன பண்ணோம்? அவனை மன்னிச்சு, அவனுடைய கடனை மன்னிச்சு, அவனை அனுப்பி, அவன் கடனை மறந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா வலிக்கும். என்னடையா உங்க வலி அப்படின்னா, என் குமாரனை இப்போ நான் அனுப்பணும். பிதாவாகிய தேவன் குமாரனை நுறுக்க சித்தமானார். நுறுக்கங்கிற ஒரு வார்த்தை வருதுங்க. அந்த நுறுக்கும் போது பிதாவுக்கு எப்படி இருக்கும்? வலி. என்ன, அவன் கடனை மன்னிச்சு மறந்து அவனை அனுப்பிட்டு ரெக்கார்டே இல்லாமல் பண்ணணும். ஆனால் வலிக்குதே எனக்கு, குமாரனும் அனுப்பணுமே. குமாரனும் வலியோடத்தான் போகிறார். கடைசியில் வலியின் உச்சகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் அவருடைய வலி தாங்க முடியாதபடிக்கு குமாரனுடைய முகத்தை நீ பார்க்க மாட்டேன்னு மறைச்சிட்டார். தாங்க முடியல வலி. அப்போ பார்த்து குமாரன் கேட்கிறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு. என்ன பதில் சொல்ல முடியும்? பிதா குமாரன்ட்ட ஒன்றும் சொல்ல, வலிக்குதுன்னு சொல்ல முடியல. குமாரன் புரிஞ்சுக்கிறார். ஆனால் மனுஷனாக கதறுகிறார், என் தேவனே, எலி எலி லாமா சபத்கன், என் தேவனே ஐ ஜஸ்ட் டர்ன் மை ஃபேஸ், நோ ஐ ஒன்ட் see him. அவரை பார்க்க மாட்டேன். வலிக்குது. அவருக்கும் வலி, எனக்கும் வலி வலிக்குது. ஒன்ட் see his face. எப்படியாவது முடிச்சுட்டு வாங்க குமாரனை மேலே, இன்னும் கொஞ்சம்தான். Are you with me? Can you follow me? I will tell you one secret. ஒரு ரகசியத்தை சொல்வேன். இருப்பீங்களா? I am ready. Are you ready? 3 வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.
3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் ஒரு கனியும் காணோம், கட் பண்ணார். எஜமான் சொல்கிறார், தோட்டத்து எஜமான் சொல்கிறார், கட் பண்ணானே. தோட்டக்காரர் சொல்கிறாரு, ஐயா 1 வருஷம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. God will open your eyes. God will open your eyes. 1 வருஷம். சரி ஆகட்டும். யோவான் ஸ்நானன் 3 வருஷம் பிரசங்கம் பண்ணா, மனம் திரும்புன்னு மனம் திரும்பலை. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்புங்கள். ஒருவேளை திரும்ப மாட்டேங்கிறாங்க. அதான் 3 வருஷம் காத்திருந்தேன்னு சொல்கிறார். ஓமைகளில் எங்கே அடங்கியிருக்கு உள்ள பாருங்கள். 1 வருஷம் டைம் கேட்குறாரு. ஏன் 1 வருஷம் டைம் கேட்குறாரு? ஒரு நாள் 1000 வருஷம் கர்த்தருடைய பார்வையில். 1000 வருஷம் 1 நாள். அப்போ 1 வருஷம் எத்தனை நாள்? 1000 வருஷம் 1 நாள். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எத்தனை நாள்? ரொம்ப சொற்பமான ஒரு காலகட்டம். ஏன் அதை 1 வருஷம்னு கேட்டார்னா, சொற்பமான காலகட்டத்தை அதை காட்டி ஒரு சில மாதங்களாவது வெயிட் பண்ணுங்க பிதாவே. தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து, தோட்டத்து எஜமான் பிதாவாகிய தேவன், கொஞ்ச காலம்தான் இன்னும் இருக்குது, இந்த காலத்திலேயாவது மனம் திரும்புவான். உரம் போடுறேன், இன்னும் நிறைய உரம் போடுறேன், நிறைய உபதேசம் பண்ணுகிறேன், நிறைய ஓமைகளாக சொல்லிடுறேன். அவங்களுக்கு கொடுக்கப்படல, இருந்தாலும் மந்த புத்தி தான், ஆனாலும் ஓமைகளாக சொல்கிறேன். கிராமமாக போகிறேன், இன்னும் நல்ல இடங்களுக்கு போகிறேன். இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க. லாசரு போகும்போது லாசரு எழுப்புறார். சிலுவைக்கு போகும்போது கடைசியாக இயேசு செய்த காரியம் என்னன்னா, லாசரு எழுப்புறது. வந்துட்டார் பக்கத்தில் சிலுவைக்கு. அல்லேலூயா. அந்த லாசரு எழும்பினதை பார்த்தாலாவது இவனுக்கு ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? ஆனால் லாசரு சாப்பாட்டில் உட்கார்றான், லாசரும் உட்கார்றான், இயேசுவும் உட்கார்றான். அப்போ அதை பார்த்தவங்க சிலர் நம்பினாங்க, விசுவாசித்தாங்க சில யூதர்கள். அப்படியாவது ஒரு 4 பேர் வரமாட்டாங்களா? கொஞ்சம் மாதங்கள் கொடுங்க, நான் இன்னும் சிலுவைக்கு போகலை, போனால் ஒன்றும் நடக்க முடியாது, போகிறதுக்கு முன்னால் 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க. நான் இருக்கீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ரகசியத்தை? 3 வருஷம் பார்த்தேன், கனி கொடுக்கல, அடின்னாரு. 1 இயர், 1000 வருஷம் 1 நாள். ஆனால் 1 வருஷம் எத்தனை நாள்? அத்தனை நாள் இருக்குன்னு சிலுவைக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளேயாவது ஊமையாக சொல்லிடுறேன், என்ன உரம் போடணுமோ போடுறேன், என்ன எரு போடணுமோ போடுறேன், என்ன தண்ணி ஊற்றணுமோ ஊற்றுறேன், என்ன கஞ்சி தண்ணி ஊற்றணுமோ, என்ன எது வேணாலும் ஊற்றி எப்படியாவது இந்த ஜனத்தை ரட்சிக்கிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அவ்வளோத்தையும் நான் செஞ்சுட்டு சிலுவைக்கு போகிறேன். அதுக்குள்ளே பொறுமையாக இருங்க ஆண்டவரேன். எங்கே பற்றில ஓமைகள் எங்கே போகுதுன்ட்டு. அது கொஞ்ச நாள் தேவன் மனுஷனுக்காய் துடிக்கிற துடிப்பை பாருங்கள். Do you know the heart of God is revealed in meetings like this, in church meetings like this? தேவனுடைய இருதயம் வெளிப்படுகிறது நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதா? அவருடைய துடிப்பு வெளிப்படுகிறது பார்க்க முடியுங்களா? உங்களுக்காக எனக்காக பொறுமையாக இருந்த நல்ல தெய்வம், give me 1 more year, அது போல அப்புறம் அழிச்சிடலாம் கொடுக்கலைன்னா. அதுக்குள்ளே ஒரு 4 பேர் வர்றான்ல, வந்து தொலைச்சோமே நம்மெல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். It's a grace that is given to you, my precious brother. God loves you. You have not come accidentally here. You are coming here is appointed by God. That you please understand. There is an appointment for you. Come what may in this world. என்னதான் நடக்கட்டும், but there is a divine appointment. We have come by the divine appointment. God will change disappointments into appointments. Hallelujah. அப்பா ஆண்டவர் சொன்னார், I will close the accounts department, but it is going to cause pain. வலிக்க போகுது எனக்கு, பரவாயில்ல. குமாரனை பார்க்க முடியல, ஒரு சகிக்க முடியல, முகத்தை திருப்பி கொண்டார். முடிச்சுட்டு வாங்க குமாரனே, நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவன் செத்தான். யாரு அவன்? தலை. ஆதியாகமம் 3:15 நிறைவேறிடும். ஆதியாகமம் 3:15 நிறைவேறணுமே. ஆதியாகமம் 3:15 நிறைவேறணுமே. ஆதியாகமம் 3:15 என்ன போட்டிருக்குது? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ ஒரு குதிகாலை நசுக்குவாய். அவன் தலையை நசுக்கி ஆகணும், எப்படியாலும் நசுக்கிருங்க. அதுக்காகத்தானே போனீங்க. எனக்கு கஷ்டமா இருக்குது, நசுக்கினேன், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னேனே. பிதா மகிமைப்பட்டார், மகிழ்ச்சியானார். அவர் பயங்கர சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சா, க்ளோரி. அதுக்குள்ள அவர் கேட்டார், நான் விட்டு வந்த மகிமை எனக்கு திருப்பி தாங்கன்னு. யூ வில்
you will get that glory again because you deserve it, and your name is above every name in this world. உங்க நாமம் இந்த உலகத்தில் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். எல்லா முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்க, எல்லா நாவுகளும் கர்த்தரை இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற குமாரனே, என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும், உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரும். Triumphant. Hallelujah. We don't fight for victory, but we fight in victory. Our victory is from the cross. சிலுவையில். We don't fight against the devil for victory. இந்த உலகத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே கூட்டம் போட்டு எல்லாம் ஜெயத்துக்காக போராடி ஜெயம் எல்லாம் வெற்றிங்கிறாங்க. வெற்றிக்காக போராடுகிறார்கள். நாங்கள் வெற்றிக்காக போராடுகிறவர்கள் அல்ல, வெற்றியில் இருந்து கொண்டு போராடி அவனை எதிர்க்கிறோம். Praise God. நம்முடைய வெற்றி ஜெயம் சிலுவையிலே தேவன் சம்பாதித்து கொடுத்தார். That is the finished work of Jesus on the cross of Calvary. And I am appointed to be a preacher to teach this good news, and I am happy. Hallelujah. And you are happy because you know the truth. You know the truth. அந்த வலி வேதனையோடு சந்தோஷமாக அனுப்பிட்டார். அந்த சந்தோஷத்தை பார்த்து இந்த வலி தெரியல, சந்தோஷமாயிட்டார். Many of us do not know what is the costly pain in the heart of God. பாவம் அவ்வளவு கொடியது. அந்த பாவத்தை மன்னித்து நம்மளை மறக்கிறார்னா அவர் எவ்வளோ வலி. பாவம் ஆளாதிருப்பதாக, பாவத்துக்கு பக்கமே போகாதிருப்போமாக. இந்த வலி வேதனை அனுபவிச்சு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். God is going to come back. Hallelujah. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு போட்டிருக்குது. அவருடைய சந்ததியை யாரால் சொல்லி முடியும் என்று எழுதியிருக்கிறது. Glory to God. Amen. Amen. Did you know the truth today? சத்தியத்தை இன்னைக்கு அறிந்து கொண்டீர்களா? Amen. பாருங்க, 1 செகண்ட். நீங்கள் அந்த அப்பமும் ரசத்தையும் தொடும்போது அவருடைய வலி வேதனையினால் வந்ததான விளைவை தொடுறீங்க. இட் இஸ் நாட் சீப், இட் இஸ் காஸ்ட்லி. ரொம்ப விலையேறப்பெற்றது. தொடும்போதே விலையேறப்பெற்றது. தேவனே, என் பாவம் உம்முடைய ரத்தத்தை சிந்த பண்ணிட்டு உம்முடைய சரீரத்தை கிழித்து போட்டது, நார்நாராக கிழிச்சது. அதை கொண்டு வந்து சாப்பிட எங்களுக்கு உடன்படிக்கையின் விருந்தாக கொடுக்குறீங்களே. இட் இஸ் காஸ்ட்லி. என் முகத்து சந்தோஷத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணது என் கையில் இருக்குதுப்பா, இதை சாப்பிட சொல்கிறீங்களே. தெய்வமே, இந்த செய்தியிலையும் உணராமல் போனீங்கன்னா, இந்த செய்தியிலையும் உடைக்கப்படாமல் போனீங்கன்னா, எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்க ஜனங்களை? இயேசு மன்னிக்கிறதின் உச்சகட்டத்தை எப்படி விளக்கினார் பார்த்தீங்களா? ஒரு ஊமையில். God is good. God bless you. பரலோக பிதாவே, அப்பா, ஒரு உச்சகட்டத்தில், வலியின் உச்சகட்டத்தில், வேதனையின் உச்சகட்டத்தில் பேசுங்க. குமாரனுடைய முகத்தை சிலுவையில் பார்க்க முடியாமல் திருப்பிக்கிட்டீங்க. குமாரன் ஒரு சத்தம் போடுற வரைக்கும் முகத்தை பார்க்கல. ஏலோய் லாமா சபத்கானின்னு கேட்டால் கூட உங்கள் காதில் விழுகலை. எல்லாம் முடிந்ததுன்னு மாத்திரம் காதில் விழுந்துருச்சு. அப்படியா முடிஞ்சா? வெரி குட். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:15 நிறைவேறினது. ஜெயமே ஜெயம், எழுந்தார் இறைவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமென எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமென எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் என எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தெழுந்து மனு குலத்தை மாற்ற, விழுந்தவரை கரை ஏற்ற, பாவத்தெழுந்து மனு குலத்தை மாற்ற, விண்ணை கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன்.
ஜெயமே ஜெயமென எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரை ஏற்று பாவத்தெழுந்து மனுக்குலத்தை மாற்று. விழுந்தவரை கரை ஏற்று பாவத்தெழுந்து மனுக்குலத்தை மாற்று. விண்ணுக்கு எழுந்து நாம் அவரையே போற்ற. எழுந்தா இறைவன், எல்லாம் முடிந்தது என்று எழுந்தா இறைவன். ஜெயமே ஜெயமென எழுந்தா இறைவன். எல்லாம் முடிந்ததுன்னு பிதாவுக்கு ஒரே சந்தோஷம். தம் ஆவியை அனுப்பினார். மரித்த இயேசுவை 3ஆம் நாளிலே ஆவியானவரை அனுப்பினார். ஆவியானவரே சீக்கிரம் போங்க, ஹல்லேலூயா, குமாரனை எழுப்புங்க. வலி வேதனையில் உச்சகட்டத்தை அடைந்து எல்லாம் முடிந்ததென்று பொல்லாத பிசாசனுடைய தலையை நசுக்கி போட்டார். ஜெயமே, இனி மனுக்குலம் மீட்பு நிச்சயமே. ஹல்லேலூயா. ஆவியானவர் கிளம்பி சென்றார். புறாவை போல இறங்கின தேவ ஆவியானவர் அன்று புறாவை போல மென்மையாய் இறங்கினார். இன்றோ தேவ ஆவியானவர் வல்லமையோடு எழும்பி மரித்தோரை எழுப்பத்தக்கதாக பயங்கர வல்லமையோடு எழுப்பி குமாரனை எழுப்பி கொண்டு வந்து சேர்த்தார். பாருங்கள், அவன் தலை நசுக்கப்பட்டது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பினோம். கண்ணி தெரித்தது. குருவி தப்பினது. பறந்தோம். பிரியமானவர்களே, வந்து நிற்கிறோம் இங்கே. ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் தேவ கல்ச்சர், அந்த கல்ச்சர் நமக்குள்ள ரத்தத்துக்குள்ள அனுப்பிவிட்டாராம். நம்முடைய ரத்தத்தில் ஓடுகிறது பரலோக ராஜ்யத்தின் பரலோகத்தினுடைய கலாச்சாரம். கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை காட்டுவா தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் என் ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்கள் என்பது அடையாளம் என்ன? உங்கள் ரத்தத்தில் என்னுடைய கலாச்சாரம். தூதர்கள் பார்ப்பார்கள் பரலோக கலாச்சாரம் யார் யார் பிளட்ல இருக்குது. அவர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நமக்காக யுத்தம் பண்ண நிற்பார்கள். The God's holy angels of war will take up their positions with the drawn sword in their hands to fight the battles, our battles against the demonic powers, and shatter them and protect us 24/7 into 364 into eternity. Hallelujah. God is faithful. Because we are people of covenant of God. You see the height of His forgiveness, forgiving nature. That is the culture of heaven. இப்போ ஒன்று சொல்கிறேங்க, பரலோக கல்ச்சர் அப்படி இருக்கிறதுனால அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவர் எப்படி மன்னித்தாரோ நீங்களும் அப்படியே மன்னியுங்கள். That is it. What measure? Ephesians chapter 4 verse 32. ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் போல போல. எது போல? கிறிஸ்து தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை எந்த அளவுக்கு மன்னித்தார்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அடுத்தவன் டிபார்ட்மெண்ட், அடுத்தவன்ட்ட இருக்கக்கூடிய மன்னிக்கிறதுக்கு உன் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணு. இயேசு க்ளோஸ் பண்ணாரு, நீயும் க்ளோஸ் பண்ணு. விளங்கல? என் பாவத்தை மன்னிக்க இயேசு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணார். உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பாவங்களை மன்னிக்க க்ளோஸ் பண்ணிட்டாரு. அடுத்தவன் பாவம் பண்ணி எனக்கு விரோதமாக பேசினான்னா நான் டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்க முடியுமா? நான் ஒரு அக்கவுண்ட்ஸ் டைரக்டர் வச்சிருக்க முடியுமா? ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் வச்சிருக்க முடியுமா? புஸ்தகங்களை வச்சிருக்க முடியுமா? என் சகோதரனுடைய குற்றத்தை நான் அடிக்கடி பார்க்கறதுக்கு, என் குற்றத்தை பார்க்காதபடிக்கு புக்கை க்ளோஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி போட்டாரே, இது அவருடைய மன்னிப்பின் உச்சகட்டம் அல்லவா? அப்படியானால் உன் சகோதரன் செய்த உனக்கு விரோதமாக செய்ததை நான் செய்தது போல நீயும் செய். Wow, that's the demand of the Bible. That's very costly. என்னை மன்னிக்கிறதுக்கு குமாரன் பட்ட பாடு காஸ்ட்லி. உன் சகோதரனை மன்னிக்கிறதுக்கு நீயும் பெயின் அனுபவிச்சு தான் ஆகணும். You also have pain in your heart. That's painful, but doesn't matter. But my blood is available. என்னை போல நீ சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மை பிளட் இஸ் ஆல். யூஸ் மை பிளட், யூஸ் மை பிளட். அதை செய்யாவிட்டால் பரலோக பிதா உன் பாவங்களை மன்னிக்க மாட்டார்னு சொல்லிட்டார். கிளியர். லெட்ஸ் ஃபியர் காட்.
தேவனுக்கு பயப்படுவோமாக. சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸி, 5 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணுறது அதை விட ஈஸி. பட் டு ரிவீல் த ஹார்ட் ஆஃப் காட் இஸ் வெரி டிஃபிகல்ட். தட் இஸ் வாட் வி வாண்ட். இட்ஸ் வாட் வி வாண்ட். பிதாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். பலன் தாங்க, நாங்கள் ஒத்துழைக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. sanctify every one of us, oh Father, by your word. In Jesus name, amen. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அந்த ஆமேன் வந்து ஒரு உடன்படிக்கையின் ஆமேனா இருக்கணும். ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறக்காதே அந்த உடன்படிக்கையின் ஆமேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.